உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கடைசி வாரத்திலும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய வார்த்தையை கொண்டு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. அவருடைய வார்த்தையை கொண்டு ஆவியானவர் நம்மிடத்தில் பெரிய பலத்தையும் பெரிய நன்மைகளையும் பெரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 2 பேதுருவின் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 பேதுருவின் புஸ்தகத்துக்கு நேராய் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 2 பேதுருவின் புஸ்தகத்தை நம் அநேகர் வாசித்திருப்போம். இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் நமக்கு ஒரு சத்தியத்தை அதை எடுத்து காட்டுகிறதான மையப்படுத்துகிறதான ஒரு புஸ்தகம். என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், 5 வசனங்கள் அல்லது 5 முறை ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு பேதுரு அதை அழகாக நேர்த்தியாக வடிவமைத்து எழுதியிருப்பார். அது என்ன வார்த்தை, அது என்ன வசனம் அப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நாம் வசனத்தை படிப்பதற்கு முன்பதாக இந்த நாளினுடைய இந்த செய்திக்கு இருக்கிற ஒரு தலைப்பு, கர்த்தரை அறிகிற அறிவினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். கர்த்தரை அறிகிற அறிவினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவினாலே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை தான் இந்த 2 பேதுருவின் புஸ்தகத்தில் அருமையாக அப்போஸ்தலனாகிய பேதுரு நேர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றை குறித்ததான பெரிய ஒரு பெருத்த அறிவு இருக்கிறது. எல்லாவற்றை குறித்ததான ஒரு ஞானம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்குள்ளே இருக்கிறதா அல்லது வளருகிறதா அப்படி என்று சொன்னால், அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஒரு சிலருக்குள்ளே மாத்திரம் இருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் வளருகிறார்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் மாத்திரமே வளருகிறார்கள். அது நாம் நம்முடைய ஸ்தோத்திரம் ஆவியிலே அதை உணர்ந்து கொள்ள வேண்டியது தான். நாம் யாரையும் ஸ்தோத்திரம் இவர் வளர்ந்திருக்கிறார் இவர் வளராமல் இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒருவரையும் நியாயப்படுத்த முடியாது, குற்றப்படுத்தவும் முடியாது. நம்மளுடைய வளர்ச்சி என்பது ஸ்தோத்திரம், ஒன்று ஆண்டவருக்கு தெரியும், 2வது நமக்கு தெரியும், 3வது தான் நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கு தெரியும். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவிலேயே ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை தான் இங்கே பேதுரு அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், 6 வசனங்களில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவுக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட மகத்தான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பது நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு. நிறைய நேரத்தில் அநேகர் பேசும்போது சிம்பிளாக ஸ்தோத்திரம், எங்களுக்கெல்லாம் தெரியாதா ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன செய்வாங்க, பேசுவார்கள். ஸ்தோத்திரம், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது போல், நாங்கள் பார்க்காததா, எங்களுக்கு தெரியாததா, நாங்கள்லாம் எவ்வளோ பார்த்துருக்குறோம், நாங்கள்லாம் எத்தனை வருஷம் விசுவாசிங்க, நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆகுது. இது யாருக்கு சொல்லுவாங்க? ஒன்று ஒரு பக்கம் பாஸ்ட்டை குறை சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேசக்கூடிய சிலர் கூட இருக்கிற சக விசுவாசிங்க, அவங்க கொஞ்சம் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க, கொஞ்சம் உற்சாகமாக இருப்பாங்கன்னா அவங்க உற்சாகத்தை குறைக்கிறதுக்கு அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்துவிட்டு இது ஆடுற ஆட்டத்தைப்ப எங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி வந்துவிட்டு அப்படியே குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, புதிதாக வருகிற ஆட்களை
சமீபத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆட்களை, ரட்சிக்கப்பட்டு சில வருடம் ஆன ஆட்களை, பல வருடம் ஆன விசுவாசிங்க, ஸ்தோத்திரம், அவர்களை கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவதற்கு இந்த வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்துவாங்க. எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லி நான் செய்யணுமா? ஸ்தோத்திரம். ஆமாம், முன்னாடி ஒரு 20 வருஷம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இருக்கிற இடத்த ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் 8 வருஷம் ஆன ஒரு விசுவாசிக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து பாருங்களேன். இந்த ஒரு பின்னாடி ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசி கையில் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா முன்னாடி இருக்கிற விசுவாசி கீழ்ப்படியாது. அவங்க என்னதான் போய் ஒரு விஷயத்தை 10 முறை கேட்டாலும் ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் வரவே வராது. தோத்துரும், ரெஸ்பெக்ட் வரவே வராது. நாங்கள் பார்க்காததா, எங்களுக்கு தெரியாதா? பேச்சும் அப்படி தான் இருக்கும், மனசும் அப்படி தான் இருக்கும், வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும், நடை உடை பாவனை எல்லாமே அப்படி தான் இருக்கும். நான் அதுதான் அடிக்கடி என்ன ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறது உண்டு, அது மறுபடியும் சொல்கிறேன். எல்லாம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு என் பிரசங்கத்தை சிலர் எப்படி கேட்குறீங்கன்னு தெரியல, என்னுடைய ஊழியத்தை சிலர் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சிலர் அதை ஆவியில் அறிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அது ஊழியக்காரன்னு விசுவாசிகளை பார்க்கும்போது எதுவோ நான் பெரிய உயரத்தில் வளர்ந்தது போலவே தெரியும். ஆனால் என்னுடைய தோத்திரம் உள் மனதுக்கு அடிமனதுக்கு ஆள் மனதுக்கு தான் தெரியும். நம்ம கற்றது உலகத்தான் சொல்கிற மாதிரி கையளவு கூட கிடையாது. நான் கற்றது கையளவு கூட கிடையாது. தோத்துறோம். வா, இவர் நல்லா ஜெபம் பண்ணுவார், சிலர் சொல்லுவாங்க. இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், சிலர் சொல்லுவாங்க. இவர் நல்லா ஊழியம் செய்வார், சிலர் சொல்லுவாங்க. இவர்கிட்ட ஆலோசனை கேட்டால் நல்லா சொல்லுவார், சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இவர் நல்லா பைபிள் படிப்பார், ஸ்தோத்திரம். இவர் நிறைய சத்தியத்தை விளக்கி எழுதி கொடுப்பாரு, ஸ்தோத்திரம், சிலர் சொல்லுவாங்க. உண்மைதான். இப்போது வேதத்தை படிச்சுட்டு வந்தேன், ஸ்தோத்திரம், இதை ஒரு காரியத்தை எழுதி வச்சிருக்கிறேன், இப்போ எடுத்து போய் இதை இப்போ கடையில் கொடுத்து ஸ்தோத்திரம் இதை பிரிண்ட் பண்ணணும். அப்போ படிக்கிறேன், எல்லாம் எழுதுகிறேன், எல்லாம் செய்கிறேன், ஸ்தோத்திரம். திரும்ப நாளைக்கு 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு திரும்ப நியூஸ் லெட்டர் எழுதணும். இது இந்த காவாத்தூர் சபைக்கு, காவாத்தூர் விசுவாசிகளுக்கு எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் செய்கிற காரியம் இது பலருக்கு, வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமாம், அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் இப்போ அவர்கள் என் வளர்ச்சியை பார்க்கும்போது நான் ஏதோ பெரிய வளர்ந்த உயரத்தில் இருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் எனக்கு தான் தெரியுது, நம்ம வளர்ச்சி ஒன்றுமே இல்லை. நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? 1ஆம் கிளாஸில் தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ இவங்க என்னை பார்க்குறாங்க, நான் எதுவோ இப்போ தான் 10ஆம் கிளாஸில் இருக்கிறத போல் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியுது, நான் 10ஆம் கிளாஸும் கிடையாது, 8ஆம் கிளாஸும் கிடையாது, 6ஆம் கிளாஸும் கிடையாது, 4ஆம் கிளாஸும் கிடையாது. எத்தனாம் கிளாஸு தான்? 1ஆம் கிளாஸில் தான். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? இன்றைக்கி சில விசுவாசிங்க வருஷத்தை கணக்கு வச்சு என்ன செய்வாங்க? பெருமையான பேச்சு, பெருமையான செயல்கள், நடைகள், உடைகள், மற்றவர்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியதை கொடுக்காத ஸ்தோத்திர தருணங்கள். சோத்திரம் சொல்ல சொன்னோம், சோதரம் 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 புரிஞ்சுக்க. அவங்க சோத்திரம் சொல்கிற விதத்திலேயே என்ன விதத்தில் இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றது புரிஞ்சிக்கலாம். சோத்திரம் எப்படி சொல்லுவோம்? ஐயா ஸ்தோத்திரம், பிரதர் ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். நம்ம சொல்கிற அந்த விதம் இருக்கு இல்லையா, ஸ்தோத்திரம். யாராக இருந்தாலும் இப்போ நம்ம சோத்திரம் சொல்கிற விதத்திலேயே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ நம்ம அறிகிற அறிவில் ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ நம்ம அறிந்திருக்கிற அறிவில், நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில் நமக்கு இருக்கிற பல ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ஆகவே பல நேரத்தில் நம்ம மனநிலை என்ன செய்யணும்னு சொன்னால், ஸ்தோத்திரம், இது எப்போ தெரியுமா நமக்கு ரொம்ப அப்படியே முளைத்து எழும்போம்? ஒரு ஆள் முன்னாடி பாஸ்டர் நம்ம ஒருத்தரை திட்டாருன்னு வச்சுக்க, கோவப்பட்டாருன்னு வச்சுக்க. இப்போ இந்த பால்ராஜையா இருக்கிறாரு,
இப்போ முருகன் ஐயா வச்சு நான் பால்ராஜா திட்டணுன்னு வச்சுக்க, அப்போ தான் பால்ராஜ் ஐயாவுடைய அவர் வளர்ச்சியை பற்றி அவர் பேசுவார். நான் ஐயா இவர் இப்படிலாம் பேசுகிறாரு, நம்ம நமக்கு பண்ணாத மாதிரி எனக்கு தெரியாத மாதிரி இவர் இன்னும் எல்லாரும் முன்னாடி கேட்குறாரு பாரு. அங்கே மதிப்புக்காக அவர் வந்து பேசுகிறாரோ, மரியாதைக்காக குறைஞ்சி போகுதுன்னு பேசுகிறாரோ இல்லையோ, நான் வளர்ந்துருக்கிறேன் பாரு, என்னன்னாக்கா என்னை வந்து அவர் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு, அது எப்போ எழும்போம்? அப்போ தான் எழும்போம். ஒருத்தர் முன்னாடி நம்மளை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, இன்னொரு ஆளை நிற்க வச்சு பாஸ்டர் கேட்டுடக்கூடாது. சபைகளில் இன்றைக்கி அது நிறைய ஒரு பிரச்சனை. என் வளர்ச்சி எப்படி தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கிறேன் தெரியுமா, அது எப்போ வரும்? ஒரு ஆள் நிற்கும் போது இன்னொரு ஆளை நம்ம கேட்டுட்டோன்னு சொன்னால் வச்சுக்கியேன், அதாவது தன்னுடைய மதிப்பு மரியாதை கௌரவத்தை பார்க்குறதெல்லாம் ரெண்டாவது தோத்துறோம். ஆனால் அவன் எப்போ வந்தவன் அவன் முன்னாடி நிற்க வச்சு கேட்குறான். அவனுக்கு என்ன தெரியும், அவன் முன்னாடி என்ன நிற்க வச்சு கேட்குறான். அவனை நானும் சமமா, அவன் எனக்கு ஈக்குவல் ஆயிடுவானா? எங்கே ஈகோ போகும்? அங்கே தான் போகும். ஆனால் இது கர்த்தரை அறிகிற சரியாய் அறிந்தவர்களுக்கும் வளர்ந்தவர்களுக்கும் இது இருக்கவே இருக்காது. அவன் முறையாக வளர்ந்து வருகிறவர்களுக்கு அது இருக்கவே இருக்காது. அறகுறையாக வளர்ந்து வருகிறவர்களுக்கு தான் இருக்கும். அதுதான் பழமொழி சொல்லியிருக்குது, அரைகுடம் தழும்பம் ஸ்தோத்திரம், அரைகுடம் தழும்பம் ஸ்தோத்திரம். சிலர் கண்டுபிடிக்கிறதுக்காகவே நம்ம சிலரை செய்வோம். நாங்கள் சிலரை சுபாவத்தை கண்டுபிடிக்கணும்ல, அதனால என்னென்னா இந்த பிள்ளைய கூட்டு ஒன்றத்தை செய்ய வச்சுன்னு வச்சுக்க, பின்னாடி உட்காந்துக்கிற வயலட் அம்மாவுடைய ரியாக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடுவேன். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். இப்போ வசந்தி அம்மாவை திட்டனா, இப்போ பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து அவங்க முன்னாடி இப்போ வசந்தி அம்மா என்ன பண்ணுறாங்கன்றத நான் தெரிஞ்சுக்குவேன், புரிஞ்சுக்குவேன். ஸ்தோத்திரம். ஓஹோ, இது நல்ல ஆவி இல்லை, திட்டணுன்றதுக்காக இப்போ வசந்தி அம்மாவை திட்டலை. வசந்தி அம்மாவுடைய நல்லா ஜோம் வந்து நல்லா வந்து பைபிள் படிக்குத, சர்ச்சைக்கு எப்பவுமே வசந்தி அம்மா வந்தாங்கன்னாக்கா இந்த சபைக்கு முதல் ஆள் அவங்க தான் வருவாங்க. அதே மாதிரி சந்திரம்மா வந்தால் சந்திரம்மா தான் இந்த சர்ச்சைக்கு இந்த முதல் ஆளாக வருவாங்க. அவங்களுக்கு நல்லா ஒரு கரம் தட்டுவோமே, சீக்கிரம் வருவ வாரத்தில் அவங்க தான். நம்மளாம் வீடு பக்கத்தில் இருந்தாலும் 1008 கதை சொல்லிக்கிட்டு தான் நம்ம லேட்டாக வருவோம். அப்போ ஆரம்பித்தாரா இல்லையா, பாட்டு போடா இல்லையா, இப்போ தான் சோத்திரம் பாடுறாரு, அப்போ தான் பாஸ்ட் பாட்டு பாடுறாரு, அப்புறம் தான் சிஸ்டர் பாடுவாங்க. அப்படி தான் நம்ம என்ன செய்வோம். உங்களுடைய நிர்விசாரங்கள் கர்த்தர் அறிவார். ஸ்தோத்திரம். அப்போது ஏன்னா அவங்க தேவாத்தூர்லேருந்து நடந்து வராங்க, அந்த அம்மா வீராணகுளத்துலேருந்து நடந்து வராங்க. ஸ்தோத்திரம். அப்போ முதல் ஆள் அவங்க தான் வருவாங்க. அதே மாதிரி வந்தாலும் அரை மணி நேரம் முன்னாடி வருவாங்க. 9 மணிக்கு ஆராதனை, ஒரு 8:30 மணிக்கு தான் வருவாங்க. ஸ்தோத்திரம். இப்போ என்ன இப்போ அவங்க இப்போ நான் அவங்கள திட்டன்னு வச்சுக்கேன், இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, சர்ச்சைக்கு முதல்ல வர ஆள் நான் தான், என்ன திட்டா இருப்பார், நான் தான் வந்து முதல்ல ஜாப் பண்ணுற ஆளே நான் தான், என்ன திட்டா இருப்பார். இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாம் நான் செஞ்சாலும் என் விஷயம் எல்லாம் முதன்மையில் இருந்தாலுமே கூட, ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தாலுமே கூட, இதை ஊழியக்காரன் சொல்லும்போது அதை என்னால் அப்சர்வ் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றது தான் வளர்ச்சி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் வளர்ச்சி. கம்முன்னு அமைதியாக ஸ்தோத்திரம் சத்தம் காட்டாமல் போகிறாங்களா, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஆளுக்காக ஸ்தோத்திரம் வெட்டி வீராப்பா காட்டுறாங்களான்றதுக்காக நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவங்கள திட்டுறேன். ஆமாம், ஸ்தோத்திரம். பார்த்தேன், டிசம்பர் மாதம் கூட பார்த்தேன். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பரிசு கொடுக்கும்போது ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கலன்ன ஒன்று அப்படியே எழுந்து போன வேகத்தையும் பார்த்தேன், அதெல்லாம் கவனிக்கிறேன். ஸ்தோத்திரம். எதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வேளை செஞ்சவனுக்கே இப்போ அவர் வந்து பரிசு கொடுத்துட்டாரு, நமக்கு கொடுக்குது, கவனிக்கிறோம் பாரு. ஸ்தோத்திரம். நம்ம நீங்கள் நினைப்பீங்க நான் கொடுக்கறது ஒரு பேனாவாக தான் இருக்கும், உன் கேரக்டரை கவனிப்பாங்க தான். நம்ம நினைக்கிறோம் பாஸ்டர் நம்மளை வந்து பிரமாதமாக நினச்சிடுவார் அப்படின்னு. நோ, நான் யாரையும் அப்படி நினைக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா அதில் என்ன நுணுக்கத்தை வச்சு செய்கிறேன்னே வந்து யாருக்குமே தெரியாது. ஆமாம்,
தோத்துறோம். ஆமாம், ஒரு ஆளை வச்சு ஒரு காரியத்தை இப்போ பண்ணுறோன்னாக்கா எதுக்கு அந்த ஆளை வச்சு அந்த காரியத்தை பண்ணுறனே தெரியாது. அப்போ தான் நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். நீ சப்போர்ட்டிவாக இருக்கிறியா இல்லை நீ வந்து தோத்துறோம் பாதகமாக இருக்கிறேன்னு என்ன அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஐயோ வராங்க எல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் ஒன்றா அப்படின்லாம் அப்படி நினைக்கவே முடியாது. அதுதான் போல் அதுவும் தோத்துற உலகத்து மனிதன் சொன்னது போல் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. அப்போ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம கொஞ்சம் விவரமாக போக முடியும். ஆமாம் ஆமாம், இவன் சுத்தமான மோசமான ஆளாக இருப்பான். ஆனால் இப்போ ஐயோ பாஸ்டர் 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 திறந்த வாய்க்கலாம் தோத்துறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆள் நான் தோத்துறோம் கொஞ்சம் புகழ்ந்துட்டேன்னாக்கா அவன் ரியாக்ஷனே மாறிடும். அப்போ நான் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓஹோ அவன் கொஞ்சம் இப்படிப்பட்ட ஆள் தான். எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சி, கர்த்தரை அறிகிற அறிவினுடைய வளர்ச்சியில நாம் எப்படி இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எதையும் நாம் ஸ்தோத்திரம் கடந்து போவதற்கு பலன் இருக்கிறதா, பெருந்தன்மை இருக்கிறதா, விட்டு கொடுப்பு இருக்கிறதா? சரி, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் உலகத்தில் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம், உலகத்தில் விஜயகாந்தும் வடிவேலும் ஒரே ஊருக்கார். தோத்திரம், ரெண்டு பேருமே மதுரை. காலங்கள் கடந்தது, விஜயகாந்தும் வடிவேலும் நண்பர்கள். இன்னும் காலங்கள் கடந்தது, விஜயகாந்தும் வடிவேலும் நடிகர்கள். ஸ்தோத்திரம். அடுத்த காலம் கடந்தது, நண்பர் என்ற காலத்தை கடந்து இப்போ விஜயகாந்துக்கு வடிவேல் எதிரியா மாறிட்டாரு. ஸ்தோத்திரம். அவரிடத்துல இன்னொரு நண்பர் வந்து கேட்குறாரு விஜயகாந்த் கிட்ட, என்னையா உம்மை பற்றி அவன் வந்து மேடையில் ஏறி இவ்வளவு வந்து ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமாக பேசுகிறான், அதை நீங்கள் கேட்டுட்டு அமைதியாக கொஞ்சம் கூட நீங்கள் சொர்ணியே இல்லாத மனுஷனாக இருக்கிறீங்களே அப்படின்னு இன்னொரு மனுஷன் வந்து விஜயகாந்த் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு விஜயகாந்த் ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, ஜெய் அவன் என் நண்பன்டா, என் நண்பன் என்னை பற்றி பேசாமல் வேறு யாரை பற்றிடா பேசுவான், அதே மாதிரி நான் அவனுக்கு நண்பன்டா, அவன் பேசுறதை கேட்டு நான் மன்னிக்காத வேற எவன்டா அவனை மன்னிப்பான், போட போய் வேலையை பாடுறேன். அல்லேலூயா. இதான் என் வளர்ச்சி. இது உலகத்து மனிதன் கேட்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இது கிறிஸ்துவ வாழ்க்கையில் வருதா? இது கிறிஸ்துவ ஜீவியத்தில் வருதா? இது சபைக்குள்ள வருதா? இது வேதத்தை எடுக்கிறவ கையில் நமக்குள்ள வருதா? நம்ம வாழ்க்கையில் வருதா? தோத்துறோம். எத்தனை சத்தியத்தை கேட்கிறோம். ஆமென். கர்த்தர் அந்த அறிகிற அறிவினாலே நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த அறிகிற அறிவுக்கு நாம ஸ்தோத்திரம் அந்த முதிர்ச்சியை காட்ட வேண்டும். ஆமென். பக்குவத்தை வெளியே காட்ட வேண்டும், அந்த ஸ்டாண்டர்டை காட்ட வேண்டும், அந்த ஸ்தோத்திரம் நம்மளுடைய ஸ்தோத்திரம் மெச்சூரை காட்ட வேண்டும். ஆமென். அப்ப நம்மளுடைய அறிகிற அறிவினால யாரை? கர்த்தரை, தேவனை, ஆவியானவரை, பரலோக ராஜ்யத்தை, பரிசுத்த வேதத்தை, வசனத்தை அறிகிற அறிவினாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இப்பொழுது அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 பேதுருவின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அந்த கர்த்தரை அறிகிற அறிவினாலே ஸ்தோத்திரம் நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. மீண்டும் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வேத வசனம் இவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினாலே உங்களுக்குள்ள என்ன பெருகுது?
கிருபை பெருகுது, அடுத்தது சமாதானம் பெருகிறது. கர்த்தரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் கிருபையும் சமாதானமும். ஆமென், அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வேதனையாக இருக்கிற, துன்பத்தோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, அழுது கொண்டு இருக்கிற, எனக்கு கவலையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, எந்த பக்கம் திரும்பினாலும் சூழ்நிலை சரியில்லை, நெருக்கம், வேதனை, பிரச்சனை, எனக்கு ஒருவரும் சரியில்லை, ஒரு நாளும் சரியில்லை, ஒரு சூழ்நிலையும் சரியில்லை, ஒரு காரியமும் எனக்கு சரியா அமையல அப்படி நம்ம நினைக்கிறோமே, அது எல்லாம் சரியா அமைவதற்கு ஒன்றே ஒண்ணுதான் முக்கியம். கர்த்தரை அறிகிற அறிவு நம்மிடத்துல சரியா இருந்தால் நமக்கு எல்லா சமாதானமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளேயோ எனக்குள்ளேயோ சரியா இருந்தால், கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள் இருக்கும்போது நமக்குள்ளே சமாதானம் வரும். பல நேரங்களில் நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம், ஸ்தோத்திரம், நான் ஜெபம் பண்ணி விட்டேன், எனக்குள்ளே சமாதானம் வந்து விடுகிறது அப்படி என்று நினைக்கிறோம். பலர் ஜெபம் பண்ணியும் தோற்று போகிறார்கள். ஆமாம், பலர் உபவாசம் இருந்தால் சமாதானம் வந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். பலர் உபவாசம் பண்ணியும் தோற்று போய் விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். பலர் எதையாகிலும் கிரியினாலே செய்தால் சமாதானம் வந்துவிடும் அப்படி என்று சொல்லி, ஸ்தோத்திரம், கிரியினால் எதையாகிலும் செய்து சமாதானத்தை பெற நினைக்கிறார்கள். ஆனால் அதிலேயும் தோற்று போய் விடுகிறோம். சமாதானத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை ஸ்தோத்திரம் அறிகிற அறிவு ஒன்றுதான், இந்த வேத வார்த்தை ஒன்றுதான், இந்த சத்தியம் ஒன்றுதான் ஸ்தோத்திரம் நமக்கு தேவ சமாதானத்தையும் கிருபையையும் கொடுக்கும். அல்லேலூயா. நம்மை கிருபை உள்ள மனிதனாக, சமாதானம் பெறுகிற மனிதனாக எது மாற்றும் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய காரியம், ஸ்தோத்திரம், என் தேவனை அறிகிற அறிவு ஒன்றுதான், ஸ்தோத்திரம், அதுதான் எனக்கு முழுமையான சமாதானத்தை கொடுக்கும். ஆமென், ஆமென். நம்ம ஸ்தோத்திரம், கொஞ்சம் இந்த பைபிளை நம்ம கண்ணை ரெண்டு திறந்து பார்ப்போமா? இந்த வாரத்தில் இல்லை அல்லது இந்த 6வது மாதத்தில் எத்தனை முறை இந்த பைபிளை எடுத்திருக்கிறோம், இல்லை எத்தனை நாள் எடுக்காமல் இருந்திருக்கிறோம்? நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ளுவோம். எத்தனை நாள் இந்த வசனத்தை படித்து இருக்கிறோம், எத்தனை நாள் ஸ்தோத்திரம் இந்த பைபிளோடு கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு இருக்கிறோம், எத்தனை நாள் இந்த பைபிள் இருந்து பிரசங்கத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம். ஸ்தோத்திரம், வா ஆராய வேண்டும். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவை கொடுக்கிற ஒன்று. அப்ப இந்த தேவனை அறிகிற அறிவு தான் என்னுடைய சமாதானம். சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்னைக்கு இயேசுவை சரியா அறிந்து விட்டால் சமாதானம். ஆமென். ஆராதிக்கிற ஆண்டவரை சரியா அறிந்து விட்டால் சமாதானம். அவரை அறியும் போது நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் சொல்லிட்டார், என்னால் அன்றி உனக்கு சமாதானம் இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஸ்தோத்திரம். இயேசுவை சரியா நாம் அறிந்து கொண்டால், ஆண்டவரை சரியா நாம் தெரிந்து கொண்டால், ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம், புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துட்டா, ஒரு தகப்பனுக்கு பிள்ளைக்கு சண்டை வந்துட்டா, ஒரு அம்மாவுக்கு மகளுக்கு சண்டை வந்துட்டா, ஸ்தோத்திரம், ஒரு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துட்டா, ஒரு மாமிக்கு மருமகளுக்கு சண்டை வந்துட்டா, இவங்க அவங்கள புரிஞ்சிக்கல. ஒரு உலகத்தோடு ஒரு மனிதனோடு வாழ்வதற்கு புரிதல் வேண்டியது இருக்கு, அறிதல் வேண்டி இருக்கிறது, தெரிந்து கொள்ளுதல் வேண்டி இருக்கிறது. அவங்க எது செஞ்சால் பிடிக்கும், எது செஞ்சால் பிடிக்காது, அவங்க கேரக்டர் என்ன, இவங்க கேரக்டர் என்ன, அவங்களுக்கு எது விருப்பம், அவங்களுக்கு எது விருப்பம் இல்லை, எதை விரும்புகிறாங்க, எதை விரும்பலை. ஒரு மனிதனுக்கு சக மனிதனுக்கே அறிய வேண்டியது நிறைய இருக்குது. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனிதனுக்கு அதை அந்த அறியாத பட்சத்தில், புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளும், நிறைய கோபங்களும், சண்டைகளும், வாக்குவாதங்களும் அப்பா பிள்ளை தான் வருது, அம்மா மகள் தான் வருது, கணவன் மனைவி தான் வருது, மாமியா மருமக தான் வருது. அப்போ என்ன சொல்ல வருகிற ஸ்தோத்திரம், இதற்கே இவ்வளவு அறிதல் வேண்டுமானால் 2 பேர் சேர்ந்து வாழ்றது, ஒன்றா இருக்கிறது, இதுக்கே இவ்வளவு தேவனக்கா ஸ்தோத்திரம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் எவ்வளவு அவரை அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொல்லும்போது ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது. சங்கீதம் 91:14 வாசிக்கலாம். சங்கீதம் 91:14 வாசிக்கும் போது, அவரை அறிந்தவர்களை கர்த்தர் எங்கே வைப்பாராம்?
உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சோத்திர சங்கீத 91:14 நாம் வாசிக்கலாம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சோத்திரம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்ப உயர்வு எங்கே இருக்கிறது? நம்ம தானா நினைக்கிறோம் வேலைக்கு போயிட்டா உயர்வு வந்துடும். சோத்திரம். சபையை விட்டு வேலைக்கு போனா நிச்சயமா உயர்வு வராதுங்க. என் அப்பாவை தான் தோத்திரம் நான் பார்க்கிறேன். நம்ம பாட்டை தான் அடிக்கடி நம்ம அழகா பாடிடுறோம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் பார்ப்பாரு. இன்னைக்கு அவர் வந்துக்கிறாரு இல்லையா? எங்கப்பா உன்னை காணுமே, ஒரு மாசம் ஆச்சு காணுமே பார்ப்பாரு, 2 வாரம் ஆச்சு காணுமே பார்ப்பாரு, நீ 4 மாசம் பொறுத்து வந்து பாடினாலும் பார்ப்பாரு. இந்த மாதிரி போய் சொல்றியாப்பா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இல்லையே, போன வாரம் பார்த்த உன்னை காணும், முந்தின வாரம் பார்த்தா காணும், போன மாதம் பார்த்தா காணும், இந்த மாதம் பார்த்தா காணும், அடுத்த மாதம் வந்து அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஏமாத்தாதப்பா. ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார். ஏதோ பாஸ்டங்கள்லாம் வந்து எங்கள் தலையில் ஏதோ கோமாளின்னு எழுதி நெத்தியில் ஓட்டியிருக்கிற மாதிரி நாங்கள் வரலன்னா ஏன் ஃபோன் பண்ணி கேட்குறோம். ஐயோ இவர் ஃபோன் பண்ணுறாரு, இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? முன்கூட்டியே திட்டமிட்டு பிளான் பண்ணி எதனா சொல்லிடலாம். ஓகே ஐயா, இது எங்களுக்கு சொல்கிற பதில் இல்லையா? ஐயோ சொல்லாமல் கொள்ளாமல் வேறு வந்துட்டாரே, என்ன பண்ணுறது, ஏறி சொல்கிறது. சரி சரி அதான் சார் இது மாதிரி ஆயிடுச்சு சார், இது மாதிரி அது மாதிரி எதையோ ஒன்றத்தை சொல்லி நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் என்ன உன்னை கொம்பெடுத்து அடிக்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. கர்த்தரை அறிகிற அறிவு. ஆமாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனும் 2 பேரும் வந்து நல்ல நட்பாக்குறாங்கன்னு வச்சுக்கிய, அவங்க 2 பேரும் வந்து நல்லா புரிஞ்சுக்கினதுனால தாங்க நட்பாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவரை பற்றி அவர் அறிஞ்சிருக்கிறாரு, அவரை பற்றி இவர் அறிஞ்சிருக்கிறாரு. அதான் சொன்னார் தோத்திரம். கிறிஸ்துவ கிரேக்க தத்துவஞானி தோத்திரம். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை நான் யார் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். தோத்திரம். அப்படின்னா என்ன? உன் நண்பன் மாதிரி தான் நீயே இருப்ப. அப்போ அப்படின்னா என்ன புரியுதுங்களா? தோத்திரம். அப்போ அந்த பூவோடு சேர்ந்த நார் எப்படி மணக்குமோ அந்த மாதிரி தான் தோத்திரம். அப்போ 2 பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து நண்பராக இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நமக்கு ஆண்டவருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா ஸ்தோத்திரம், அவருக்கு நம்ம சரியான மகளா இருப்போம். ஆமாம். இப்போ ஆண்டவர் தேட மாட்டார். எங்கே ஐயோ என் மகளை காணுமே, என் மகனை காணுமேன்னு இப்போ ஆண்டவர் வந்து தேட மாட்டார். ஆண்டவர் நம்ம வந்து தேட வைக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். இதை பாஸ்ட்டு கேட்டால் என்ன சொல்கிறது? ஸ்தோத்திரம். வர நேரத்தில் என்ன பண்ணுறது? என்னென்னவோ காரணம் சொல்லுவாங்க பாரு விசுவாசிங்க. எப்பா சபைக்கு வராததுக்கு. ஆனால் ஸ்தோத்திரம், நம்மளாம் வச்சு ஒரு படம் எடுத்தா சல்யூட் அடிச்சு போகலாம். தோத்திரம். சூப்பராக படம் பாஸ் பண்ணி தோத்திரம் 365 நாளும் ஓடும் தேட்டரில். ஆமாம். ஆமாம். எங்ககிட்ட கேட்கணும். சபைக்கு வரலன்னு ஒரு விசுவாசிக்கிட்ட என்ன காரணம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். தெரில நான் கேளு. ஜபத்துக்கு ஏன் வரலன்னு கேட்டு நான் சொல்கிறேன். அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க. நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அழகாக சிரிச்சிக்கணும். அப்படியாம்மா, அப்படியாங்க ஐயா, சோத்தர ஐயா, சரிங்க ஐயா, ஜோம் பண்ணும் ஐயா. தோத்திரம். அல்லேலூயா. தோத்திரம். பல நேரத்தில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு எங்கே இருக்குது? இப்போ நான் ஆரம்பிக்கும் போது நான் 10 நிமிஷம் பேசினேன் பார்த்தீங்களா? தோத்திரம். இப்போ நம்ம கிட்ட பேச சொன்னால் நம்ம நிறைய பேசுவோம். நம்ம நிறைய அழகாக ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். நிறைய தோத்திரம் வசனத்தை பற்றி பேசுவோம். ஆனால் தோத்திரம் இந்த மாதிரி தோத்திரம் நம்ம சில காரியத்தை செய்யாத போது அந்த அறிந்த அறிவு எங்கே இருக்கிறது? அதான் சொன்ன 2 நண்பர் ஒருவர் நல்லா அறிஞ்சதுனால அவங்க நண்பராக பயணிக்கிறாங்க. அவங்களை பிரிக்க முடியல. அந்த நட்பை வந்து விட முடியல. அந்த நட்பு தொடருது. அப்ப நம்ம கர்த்தரை சரியா அறிஞ்சிருந்தா எப்படி நம்ம நட்பு பிரியும்? ஆலயத்தோடு இருக்கிற நட்பு பிரியும், பாஸ்டோடு இருக்கிற நட்பு பிரியும், பைபிளோடு இருக்கிற நட்பு பிரியும், ஜபத்தோடு இருக்கிற நட்பு பிரியும், ஆராதனையோடு இருக்கிற நட்பு பிரியும். உலக மனிதன் நட்பில் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த 2 நண்பர்களும் புரிந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். அந்த நட்பு தொடர்கிறது. அதே மாதிரி தோத்திரம் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு நண்பன். ஆமென்.
ஆபிரகாமோடு அவர் எப்படி இருந்தார்? சிநேகிதனா இருந்தார். எப்படி பேசினார்? முகமுகமாய் பேசினார். அப்ப நீங்களும் நானும் அவருக்கு யாரு? ஒரு பக்கம் தெய்வம், இன்னொரு பக்கம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவது போல தோத்துறோம். தனி ஜெபத்துல உட்கார்ந்து தனி ஜெபமா பண்ண மாட்டேன். ஆண்டவர் கையில ஒரு நண்பரை போல பேசுவேன். தோத்துறோம். அப்புறம் ஒரு நண்பரை போல நம்ம பேசுறோம். தோத்துறோம். அப்ப ஒரு நண்பர் என்று சொன்னால் என்ன? அறிந்தவர்கள், புரிந்தவர்கள். அப்போ ஸ்தோத்திரம், அறிகிற அறிவு. அப்ப அந்த நண்பரோடு பயணிக்குது. அப்ப அவர் அறிஞ்சிருந்தா இயேசுவா, இயேசு எனக்கு தெரியுமே, ரட்சிக்கப்பட்டியா? நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். அப்ப ஏன் போன வாரம் சபைக்கு வரல? அப்புறம் ஏங்க 2 மாசமா ஊழியத்துக்கு வரல? தோத்துறோம். அதுவா தோத்துறோம். இப்ப இதே மாதிரி ஒண்ணுமே இல்லை. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் இருப்பாங்க, எல்லா வயசுலையும் இருப்பாங்க. ஒரு நேரில் பேச வந்து நீங்க சரியா பேசாம போயிருங்களேன், இல்ல நீங்க உங்க நண்பர்கிட்ட நீங்க பேச போய் அவங்க அவாய்ட் பண்ணி போயிட்டு உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? என் நண்பங்க, என் நண்பன் கடைசியில் போய் என்கிட்ட நின்று ஒரு வார்த்தை கூட பேசாத போயிட்டான். மனசுக்கு கஷ்டமா போச்சு. யாரு? நண்பன். நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ஒரு 2 முறை இன்னைக்கு போய் ஆராதனை முடிச்சுட்டு ஒரு 2 முறை ஃபோன் போடுங்களேன், அவன் ஃபோனை எடுக்காத போயிட்டோம். உங்களுக்கு மனசு எப்படி நினைக்க தோணும்? என்னாச்சு? காலையில் கூட பேசுனேன், ராத்திரி கூட பேசுனேன், நேற்று கூட பேசுனேன், இப்போ ஃபோன் போட்டால் எடுக்கலையே. ஆமாம், நிறைய அறிவிப்பு நம்ம துஷ்பிரயோகம் பண்ணுற பார்த்தீங்களா? தோத்துறோம். அறிகிற அறிவு, அந்த அறிவில் தான் தேவ சமாதானம் இருக்குது. நமக்கு சமாதானம் தானாக வந்துடும்னு நினைக்கிறோம். ஏன் நம்ம போடுற வழி புலானெல்லாம் சமாதானம் வராது. நமக்கு தேடிக்கிற வழியெல்லாம் சமாதானம் வராது. நம்ம வழியெல்லாம் அவர் இறங்கி இறங்கி வந்து நமக்கு சமாதானம் கொடுக்குறோன்னா அவர் எல்லா நேரமும் அவர்னா அப்போ அவர் கடவுளாக செயல்பட வேணாவா? வல்லமை உள்ளவராக செயல்பட வேணாவா? நம்ம ஒரு ரூட்டை போட்டு அந்த ரூட்டில் தான் நான் போவேன், அதில் தான் எனக்கு ஆண்டவர் இறங்கி வந்து சமாதானம் கொடுக்கணும்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டேன். ஆமாம், உலகத்து மனிதனே சொல்கிறேன் என் வழி தனி வழின்னு. தெய்வம் அப்படின்னா நம்ம வழிக்கு இறங்கி வருவாரா? நம்மளை ஆசீர்வதிக்க வருவார், சமாதானப்படுத்த வருவார், ஆனால் அவருடைய வழியில தான் வருவார். ஆமாம். அப்போ ஒரு நேசிக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 முறை ஃபோன் போட்டால் எடுக்கலனாலே ஏன் எடுக்கல மனசு சங்கடமாகுது. அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் நம்ம அவரை அறியலை 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 அறியலைன்னு சொன்னால் அதை விட பல மடங்கு வேதனைப்படுவார். நம்மளை ஆற்றி தேற்றி ஏற்ற வேலை ரட்சித்து நமக்கு சுகம் தந்து பலன் தந்து போகும்போது வரும்போது பாதுகாத்து உழைக்க வைத்து சம்பாதிக்க வைத்து சம்பாதித்தனையை கொடுத்து ஆசீர்வதித்து ஆகாரத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து பிள்ளையை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து வீட்டை கொடுத்து எதிர்காலத்தை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து வாழ்வாதாரத்தை கொடுத்து எல்லாவற்றையும் தந்து வாழ வைக்கிறாரு. அந்த ஸ்தோத்திரம் மதிப்பை கொடுத்து மரியாதையை கொடுத்து சொந்த பந்தங்கள் முன்னாடி மற்ற மனுஷர்கள் முன்னாடி கனத்தை கொடுத்து கௌரவத்தை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து உயர்த்தி வைத்து பெருமையா வைத்து நம்மளை நடத்துறாரு ஆசீர்வதித்து. அவரை அறிகிற அறிவு நமக்குள்ள வரலனாக்கா ஸ்தோத்திரம் நமக்கு தானா சமாதானம் வந்துடாது. ஆமா, இவ்வளவு காரியத்தை செய்த என் தெய்வத்தை நான் அறியணுமே. அல்லேலூயா. இவ்வளவு காரியத்தை செய்த இயேசுவன் அறியணுமே. தோத்துறோம். இன்னைக்கு இயேசுவை அறிஞ்சா சமாதானம். இயேசுவை அறிகிற அறிவு நமக்குள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தோத்துறோம். அப்பாவா, ஐயோ ஆண்டவரா, தோத்துறோம். அவர் அறிகிற அறிவு வேண்டும். அவர் அறிகிற அறிவு. ஆமென். படிக்க தெரியல பரவாயில்லை, தோத்துறோம். ஏசப்பா அறிகிற தோத்துறோம். ஆண்டவரே இன்னும் அறியணும்பா, ஆண்டு வெளிப்படுவார். ஆமென். இந்த பேதுரு யாரும் நமக்கு தெரியும். மீன் பிடிக்க வலையை தூக்கிட்டு போன ஒரு குப்பத்து மனிதன். அப்போ இவன் படிப்பு என்ன? பிஹெச்டியா படித்தான், எம்பிபிஎஸ்ஸா படித்தான், பிகாமா படித்தான், எம்காமா படித்தான்? கிடையாது. தோத்துறோம். மீன் பிடிக்கிற ஒரு தோத்துறோம், சாதாரண ஒரு தோத்துறோம் மனிதன். அப்போ இவன் படிப்பு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவன் எழுதுறான் பாருங்க, கர்த்தரை அறிகிற அறிவில் தான் சமாதானம் இருக்குது. நம்ம கேட்டா 10வது படிச்ச 12வது படிச்ச காலேஜ் படிச்ச, ஆனா எத்தனை முறை பைபிளை படிச்சிருக்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. இந்த வாரத்தில் இந்த 6 நாள்ல போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் பைபிள் எடுத்து எத்தனை அதிகாரம் படிச்சிருக்கிறோம்? சிலர் படிச்சிருப்போம், பலர் படிச்சிருக்க மாட்டோம். கன்ஃபார்மா தெரியும். ஆமென். அறிகிற அறிவு தாங்க சமாதானம். கையில் நம்ம வீட்டில் 4 பைபிள் இருக்கும், ஆளுக்கு ஒரு பைபிள் இருக்கும், ஆனா ஒரு நாள் ஒரு அதிகாரம் எடுத்து படிக்க மாட்டோம். ஆமென்.
நான் வீட்டில் சமாதானம் வரணும். எப்படி வரும்? தோத்துறோம். அவரை அறிகிற அறிவு தான் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் அறிவோம், ஏசப்பாவை அறிவோம். ஆமா, அவர் அறிகிற அறிவில் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் இருக்குது. அவர் அறிகிற அறிவில் தான் நமக்கு தேவ சமாதானம் இருக்குது. அவர் அறிகிற அறிவில் தான் தேவ கிருபை இருக்கிறது. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். இரண்டாவது காரியத்துக்கு போவோம். தோத்துறோம், அவர் அறிகிற அறிவு. தோத்துறோம், அதே 2 பேதுருவின் புஸ்தகத்தை தோத்துறோம் 1வது அதிகாரத்தில் தோத்துறோம் அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். தோத்துறோம், அழகாய் பேதுரு மறுபடியும் எழுதுறாரு. தோத்துறோம், அவரை அறிகிற அறிவினாலே. தோத்துறோம், 3வது வசனத்தை வாசிக்கிறோம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அவரை அறிகிற அறிவினாலே. ஸ்தோத்திரம். அடுத்து 2வது எழுதுறாரு. படிக்காத ஒரு மனுஷன்தான் 4 காரியத்தை எழுதுறாரு. ஐயா, குறித்து வைத்துக் கொள்ளுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அவரை அறிகிற அறிவினால ஒன்று கிருபையும் சமாதானம் கிடைக்குது. 2வது, அவரை அறிகிற அறிவினால நம்மை திவ்ய வல்லமையை நமக்கு கொடுக்கிறாராம். திவ்ய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? தோத்துறோம், அவரை அறிகிற அறிவினாலே. எத்தனை பேர் நீங்கள் தினம் தினம் நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஆளுன்னு சொன்னால் தினம் தினம் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசுறீங்க? அல்லேலூயா. அவர் அறிகிற அறிவினாலே நான் திவ்ய வல்லமையை பெறுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமாம், திவ்ய வல்லமை எனக்கு உண்டாகிறதுன்னு சொல்லுகிறார். தோத்துறோம், திவ்ய வல்லமை எனக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறாரு. நம்ம சபைக்கு வந்தால் மட்டும்தான் சிலருக்கெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் கீபோர்டு சத்தம், இசை சத்தம், பேண்டு சத்தம், கைத்தட்டல் சத்தம் கேட்டால் தான் ஆவிலேயே நிரம்புவாங்க, அந்நிய பாஷையை பேசுவாங்க. இதெல்லாம் குற்றப்படுத்த சொல்லலை, சிலருக்கு இது பழக்கமாக மாறி போச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரை அறிகிற சரியான அறிவு இருந்தால், தேவனை குறித்த, ஆவியானவரை குறித்த, பரலோகத்தை குறித்த, வேதத்தை குறித்த, வசனத்தை குறித்த, வெளிப்பாடு, தீர்க்க தரிசனங்களை, வாக்கு தத்துவத்தை குறித்த ஸ்தோத்திரம் அதை அறிகிற அறிவும், சபையில் கேட்கிற இந்த பிரசங்கங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிகிற அறிவு வருது. ஸ்தோத்திரம். சரியான தெளிவோடு தினம் 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 பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? ஆமென். அதுங்க கர்த்தர் அறிந்த அறிவு. அதுதான் கர்த்தர் அறிந்த அறிவு. ஆமென். அடுத்து 2வது சொல்றார் அதே வசனத்துல, இந்த உலகத்தினுடைய இச்சையினுடைய கேட்டுக்கு என்னை தப்பு வைக்கிறார். ஆமென். உலகத்தில் இருக்கிற இச்சை அது ஒரு கேடு, அதுக்கு என்ன தப்பு வைக்கிறார், பாதுகாக்கிறார். உலகத்தினுடைய இச்சையின் காரியத்துக்கு கர்த்தர் விளக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். இன்னைக்கு இச்சையை பற்றிலாம் சபைகளில் அதிகமாக போதகமார்களே பிரசங்கம் பண்ணுறது இல்லை. தோத்திரம். அதனால ஏன்னு சொன்னால், தோத்திரம், பெரிய முனிவர்கிட்ட போயிட்டு ஒரு வயசானவர், தோத்திரம், சுவாமி எனக்கு ரொம்ப யாரை பார்த்தாலும் இச்சை உணர்வு அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு எதனா வழி இருந்தால் சொல்லுங்கள், இல்லை எனக்காக தவம் பண்ணுங்கன்னாராம். இப்போ அந்த முனிவர் சாமி இவருக்கு பதில் சொன்னாராம், நானே அதுக்கு தான் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன், ஆனால் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னாராம். ஆமாம். அதனால் நம்ம இச்சையை பற்றி பேசினா அப்படியே தோத்துறோம். நம்ம எல்லாரும் நம்ம அதெல்லாம் இன்றைக்கி பெரிய ஒரு தவறான கண்ணோட்டம் அப்படின்றது மாதிரி சபை ஒரு பிக்சரை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அநேக போதகமார்கள் அதை பேசுகிறதுக்கே தயங்குறாங்க. இச்சை என்பது கல்யாணம் ஆகியிருந்தாலும் ஆகாதிருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எந்த வயசுலையும் வரம்புலையும் எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கும், அது வரும், அது எழும்பும். ஆமாம். ஐயோ, வயசானவங்க தானே, 70 வயசு ஆயிடுச்சு, இவங்களுக்கு என்ன வரும்? கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்குது என்பது நமக்கு தெரியாது, அவங்களுக்குள்ளே இருக்குது அவங்க உணர்வு தெரியும், உணர்வை வச்ச கடவுளுக்கு தெரியும். ஆமாம். அதனால் உலகத்தினுடைய கேட்டுக்கு, அந்த இச்சைக்கு அவர் விலக்குகிறது. கர்த்தரை அறிகிற அறிவு தான் பாவத்துக்கு விலகி ஓட வைக்குது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு போத்திபாருக்கு இணங்காமல் இச்சைக்கு விலகி ஓடும்போது அவன் சொல்லுகிற வார்த்தையை படிக்கணும். 10வது வசனத்தில், தோத்திரம், என் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி? அவன் யாரை அங்கே வைக்கிறான்?
ராஜாவை தானே சொல்லணும், கூப்பிடுறது ராஜா மனைவி கூப்பிடுறா. ஆனால் அவன் என்ன சொல்லணும், ஐயோ ராஜா கேட்டா என்ன நினைப்பார், என்ன ராஜா கேட்டா இவ்வளோ பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிறாரு, நம்பி இருக்கிறாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணா அது நல்லதில்லை, ராஜாவை தானே அவன் சொல்லணும். ஆனால் ராஜாவை சொல்லாம தோத்துறோம், அவன் யாரை சொல்றான், தேவனை சொல்றான். அதான் கர்த்தரை அறிகிற அறிவு தான் இச்சைக்கு விளக்கும். ஆமே, கர்த்தரை அறிகிற அறிவு ஒன்றுதான் பாவத்துக்கு விளக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு ஒன்றுதான் பாலிய காரியத்துக்கு விளக்கும். ஆமே, தோத்துறோம். மூன்றாவது அதே வசனத்தில் அவர் சொல்லுகிறார், திவ்ய ஸ்வாபத்துக்குள்ளாக என நடத்துகிறார். கர்த்தரை அறிகிற அறிவு தான் நல்ல ஸ்வாபத்தை உருவாக்கும். இது ஆசீர்வாதமா? ஆமே, தோத்துறோம். இது நம்ம இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஏதோ கண்டிப்பு போலவே தெரியுது. இது கண்டிப்பு இல்லை, இதான் நம்முடைய ஆசீர்வாதம். ஆமே, இதான் நம்முடைய ஆசீர்வாதம். இந்த வார்த்தைகளை கண்டு ஏதோ பாஸ்டர் கண்டித்து பிரசங்கம் பண்ணுறாரு, நீங்கள் யாரும் நினச்சிக்கிட்டு கவனிக்காத மாதிரி எங்கன்னா குடிச்சிக்கிட்டு எங்கன்னா கவனத்தை திருப்பிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. கொஞ்சம் என்ன கவனிப்போம், புல்பீட்டை பார்ப்போம். ஆமே, பிரசங்க நேரத்தில் பாஸ்டரை கவனிப்போம். அல்லேலூயா, தோத்துறோம். இதெல்லாம் ஆசீர்வாதம் என்று எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவில் எனக்கு என்ன கிடைக்குது, தோத்துறோம், நல்ல சுபாவம் கிடைக்குது, நல்ல குணம் கிடைக்குது. அல்லேலூயா, தோத்துறோம். என் கேரக்டர் மாறுது. இப்போ நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணோம், நான் மாறணும், நான் மற்றவங்களை மாற்றணும். ஆமே, அதை யார் கொடுக்குறாரா, ஆண்டவர் அறியும் போது அவரே கொடுக்குறாரா. பேதுரு எவ்வளவு அழகா எழுதுறாரு பாரு. இது நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதமா? நம்ம என்ன நினைக்கிறோம் பல நேரத்தில், ஐயோ நகை கிடைச்ச ஆசீர்வாதம், வீடு கிடைச்ச ஆசீர்வாதம், சொத்து கிடைச்ச ஆசீர்வாதம், சுதந்திரம் கிடைச்ச ஆசீர்வாதம், தோத்துறோம். நமக்கு பொருள் கிடைச்ச ஆசீர்வாதம், வேலை கிடைச்ச ஆசீர்வாதம், பணம் கிடைச்ச ஆசீர்வாதம், பொருளாதாரம் கிடைச்ச ஆசீர்வாதம், ப்ரமோஷன் கிடைச்ச ஆசீர்வாதம், பிள்ளை கிடைச்ச ஆசீர்வாதம், தோத்துறோம். அப்படி நம்ம நினைக்கிறோம். அதுவும் ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் இதுவும் ஆசீர்வாதம். ஆமே, அல்லேலூயா. நல்ல குணங்க. ஐயோ அந்த மனுஷனா, அவராங்க சரி, அது நல்ல மனுஷங்க, அவர் பேரை கேட்டால குழந்தை கூட வாய் மேலே விரல் வைக்குங்க, அந்த மாதிரி மனுஷங்க, அதுவே ஆசீர்வாதம். ஆமே, சில பேரை சொல்ல வர, ஐயோ அந்த ஆளா மோசமானவங்க, மோசமானவங்க, ஐயோ மோசமான, தோத்துறோம். அப்போ சில பேர் பேரை கேட்டா அது ஆசீர்வாதம் இல்லை. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு எப்படிப்பட்டது, ஆசீர்வாதம், திவ்ய சுபாவத்தை கொடுக்குமா. அப்ப கர்த்தர் அறிகிற அறிவு அதே வசனத்தை 4வது காரியத்தை சொல்றாரு, நமக்கு மகா அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்களை கொடுக்குமா. வாக்கு தத்தனால என்ன ஆசீர்வாதம். ஆமே, அப்ப எது வாக்கு தத்தம் கொடுக்குது, கர்த்தரை அறிகிற அறிவினாலதான் வாக்கு தத்தம். வருஷத்துக்கு வாக்கு தத்தம், மாசம் மாசம் வாக்கு தத்தம், நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணா வாக்கு தத்தம், ஊழியத்துக்கு அழைத்தா வாக்கு தத்தம், ஒரு காரியத்தை செய்யும் போது ஜெபம் பண்ணா வாக்கு தத்தம். அல்லேலூயா. சாவ பழைக்க கர்த்தர் வார்த்தையை கொடுத்து தேற்றுவாரு. எரேமியாவுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுத்து தேற்றினாரு, வாக்குத்தத்தை கொடுத்து தேற்றினாரு. பவுலுக்கு என்னத்தை கொடுத்து நடுக்கடையில இருந்து தேற்றினாரு, வார்த்தையை கொடுத்து தேற்றினாரு. அல்லேலூயா. ஆமென். தாவீதுக்கு எதை கொடுத்து தேற்றினாரு, அவர் வார்த்தையை கொடுத்து தேற்றினாரு. அதனால தான் 103 சங்கீதத்தில் அவர் என்ன எழுதினாரு, உமது வசனத்தை அனுப்பினீர், என்னை குணமாக்கினீர். நம்ம கவனிக்கிறீங்களா, தோத்துறோம். வார்த்தையை கொடுத்து, வாக்கு தத்தங்களை கொடுத்து. எதுக்கு நாளைக்கு வாக்கு தத்த ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்றோம், தோத்துறோம். எதுக்கு நாளைக்கு ஒரு புதிய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறோம், அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவில் இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். நமக்கு கிடைக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆசீர்வாதம். நமக்கு கிடைக்கிற நல்ல சுபாவங்கள் எல்லாம் ஆசீர்வாதம். ஆமென். பாவத்துக்கு விலக்கி பரிசுத்தத்தை நாடி ஓடுறதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். நம்ம என்ன நினைக்கிறோம், யோசேப்பு விலகி ஓட்டான்னு நினைக்கிறோம், இல்லை அதான் ஆசீர்வாதம். அவன் மட்டும் அன்னைக்கு செஞ்சிருந்தான்னா தோத்துறோம், அந்த எகிப்துக்கு அவன் பெரிய அதிபதியை மாறி இருக்க முடியுமா, முடியவே முடியாது. தோத்துறோம். ஆனால் அன்னைக்கு அவன் விலகி ஓடிட்டான். தோத்துறோம். கர்த்தர் அவனை எகிப்துக்கு 2வது அதிபதியாக வச்சு ஆசீர்வதித்தான். ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமா வசனம் சொல்லுது, அந்த யோசேப்பை கொண்டு பார்வோனையும் அவன் வீட்டாரையும் வீட்டுக்குரிய அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தான். ஆமென். பாவத்துக்கு விலகுவது தாங்க ஆசீர்வாதம். ஆமென். இச்சைக்கு விலகுவது ஆசீர்வாதம். அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் எழுதுகிறார், தோத்திரம், திவ்ய வல்லமை. நம்ம திவ்ய வல்லமையில தினம் தினம் ஆவில நிரம்ப 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 தினம் தினம் உங்க ஜபங்களை 1 மணி நேரம் ஜபிப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன், 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜபம் பண்ணுங்க. 1/4 மணி நேரம் ஜபிப்பீங்கன்னா அதுல பாதி நேரம் தோத்திரம் அந்நிய பாஷையில ஜபம் பண்ணுங்க. 1/2 மணி நேரம் தான் நீங்க ஜபிப்பீங்கன்னா அதுல 1/4 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம், பெரிய ஆசீர்வாதம். நான் அபிஷேகத்தை பெற்றுட்டேன். எப்போ ஒரு நேரம், என்னைக்கே ஒரு நேரம், நல்லா சத்தம் வர நேரம், நல்லா குதூகலமா இருக்கிற நேரம் மட்டும் கையை தட்டி 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசுறது அல்ல, தினமும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையிலே ஜெபிக்க வேண்டும், அந்நிய பாஷையிலே ஜெபிக்க வேண்டும், அந்நிய பாஷையிலே ஜெபிக்க வேண்டும். இது கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவினாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அடுத்த 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் ஸ்தோத்திரம் அழகாய் அவர் எழுதுகிறார். ஸ்தோத்திரம் எப்படி அவர் எழுதுகிறார்? 8வது வசனத்தில், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த வசனம் முன்னாடியும் ஒரு காரியத்தை சொல்லுது, பின்னாடியும் 2 காரியத்தை சொல்லுது. முன்னாடி சொல்ற காரியத்தை விட்டுடுவோம், பின்னாடி சொல்ற காரியத்தை பார்ப்போம். ஸ்தோத்திரம். என்ன பேதுரு எழுதுறாருன்னா, 3வது கர்த்தரை அறிகிற அறிவினால நம்மளை ஸ்தோத்திரம் கனி உள்ளவங்களாய் மாற்றுவாராம். கனி உள்ளவர்களாய் நாம் இருப்போமா? அல்லேலூயா. நான் எதுக்காக அந்த 10 நிமிஷம் ஆரம்பத்தில் உதாரணத்தை சொன்னேன்? நான் எதுக்காக இப்போ தோத்துறோம் அந்த ஐயா முன்னாடி இந்த ஐயாவை திட்டுறேன்? தோத்துறோம் இந்த ஐயா இருக்கும்போது எதுக்கு நான் அந்த ஐயாவுக்கு நான் பரிசு கொடுக்குறேன்? இந்த அம்மா இருக்கும்போது எதுக்கு இந்த அம்மாவை நான் வந்து தோத்துறோம் கோபப்படுறேன்? தோத்துறோம் இந்த அம்மா இருக்கும்போது எதுக்கு அந்த அம்மாவுக்கு நான் ஒரு பொறுப்பை கொடுக்குறேன்? தோத்துறோம். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? கனி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அப்போ கர்த்தரை அறிகிற சரியான அறிவு நமக்குள்ள இருந்த வசனம் என்ன சொல்லுது? கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. அப்படின்னா என்ன சொல்றாரு? கனி இல்லாத ஆளா நீ இருக்க மாட்ட, கனி உள்ள ஆளா தான் இருப்ப. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீ கனி உள்ள ஆளா தான் இருப்ப. வேதத்துல மெஜாரிட்டியா சொல்லப்பட்ட கனி 2 கனி. ஒன்று ஆவியின் கனி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இன்னொன்று நீதியின் கனி, ஸ்தோத்திரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆவியின் கனி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், நீதியின் கனி ஸ்தோத்திரம் எபேசியர் 5ஆம் அதிகாரம். வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5:22, 23 வாசிப்போம். ஆவியின் கனி ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு தான் இந்த கனி உள்ள வாழ்க்கையில நம்மளை வாழ வைக்கும். ஸ்தோத்திரம். இந்த கனியை குறித்து சொல்லுவது யோவான் ஸ்தோத்திரம் 15ஆம் அதிகாரம். திராட்சை செடியில கொடி நிலைத்திருந்தாதான் என்ன செய்யும்? கனி கொடுக்கும். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் சத்தியத்தை அறிகிற அறிவில, ஆண்டவரை அறிகிற அறிவில இணையாம இல்லாம நம்ம கனி கொடுக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கிறது. வசனத்தை வாசிப்போ 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே கிடையாது. நம்ம நிறைய நேரத்தில் ஆவியின் கனி எனக்கு தெரியும் நம்ம படிக்காதே தள்ளி 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 போயிடுறோம். ஐயா, இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா அதை உள்வாங்கி படிக்கணும். படிக்கிறதோடு மட்டுமல்ல, நம்ம இந்த ஆவியின் கனியை பரிசோதிக்கணும் பரிசோதிக்கணும் பரிசோதிக்கணும். தயவாக கவனிங்க. ஸ்தோத்திரம். 22, 23 ஆவியின் கனியோ 9 நமக்கு தெரியும். அதை ஷார்ட்டா சுருக்குமா நம்ம ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆண்டவரே ஆவியின் கனி 9 தாங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிடுவோம். அது ஆவியின் கனி 9 தாங்கணும் அப்படி நம்ம பொதுவாக அது பண்ற ஜெபமே கிடையாது. அது நான் உங்களுக்கு இன்னும் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை தாங்க இந்த 9 கனியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு நான் சொன்னது? நான் ஒரு 80 வருஷம் வாழ்வேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 80 வருஷம் இந்த பூமியில் நான் வாழ்றேன். என் வாழ்க்கை தாங்க அந்த 9 கனியும். ஆமாம், ஸ்தோத்திரம்.
இது எதுவும் நம்ம சும்மா ஜபத்தில் 2 வார்த்தை சொல்லி அடிச்சிட்டு போயிடுறதுக்காக அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். இது என்னுடைய வாழ்க்கை தான் அந்த கனி. ஸ்தோத்திரம். ஆவியின் கனியோ அன்பு. நிறுத்தணும். ஸ்தோத்திரம். நிறுத்திடணும். இப்போ அன்புக்கும் நமக்கும் என்ன ஸ்தோத்திரம் தொடர்பு இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். அன்பு, நம்ம ஒரு அன்புள்ள ஆளா இல்லையா, இல்லை நம்ம ஒரு கோபக்கார மனுஷனா, இல்லை நம்ம ஒரு எரிச்சல் உள்ள மனுஷனா, ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன செய்யணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஸ்தோத்திரம் வட்டமிட்டு கோடிட்டு பார்க்கணும். இதை நீங்கள் சும்மா உங்கள் ஒரு நோட்டையோ டைரியோ பேனாவையோ பென்சிலையும் எடுத்து அன்புன்னு எழுதிட்டு ஒரு வட்டம் போட்டு ஒரு அம்புக்குறி மாதிரி கோடை கீச்சு எனக்கிட்ட அன்பு இருக்குதா இல்லையா ஒரு பதில் சொல்லுங்க. கோபம் அடுத்த கோடு போடுங்க, எரிச்சல் அடுத்த கோடு போடுங்க, பகை அடுத்த கோடு போடுங்க, கசப்பு உங்ககிட்ட என்ன இருக்குதோ. நான் உதாரணம் சொல்கிறேன். கனி நம்ம என்ன நினைக்கிறோன்னா சும்மா அதை சொல்லிவிட்டு 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம். அதான் சுருக்கமாக சொல்லிட்டு ஆவியின் கனி என்பது நம்முடைய வாழ்க்கை. நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை அதான் நம்முடைய ஆசீர்வாதம். அதான் நம்முடைய ஆசீர்வாதம். அதான் நம்முடைய ஆசீர்வாதம். அப்போ ஆவியின் கனி எதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு? சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறதுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். அதை வாழ்ந்து அதை செஞ்சு ஸ்தோத்திரம் அதன்படி நடந்து அதை கை கொண்டு ஆசீர்வாதம் பெற. அப்போ ஆவியின் கனி இன்னைக்கு யாருன்னா அது மாதிரி நம்ம பிரிச்சிருக்கிறோமா? 9 கனியை உட்காந்து எழுதி பிரிச்சிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஒருத்தர் அழகாக அதை உட்காந்து 9 கனியை எழுதி பிரிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் அதை கவனிக்கணும். அடுத்தது என்ன? சந்தோஷம். இப்போ சந்தோஷம், நான் எங்கே சந்தோஷமாக இருக்கிறேன், யார்கிட்ட மட்டும் சந்தோஷமாக இருக்கிறேன், இல்லை நான் எங்கே சந்தோஷமாக இல்லை என் சந்தோஷத்தை தடுக்கிறது எது? நம்ம இது மாதிரி ஒவ்வொன்றும் கவனிக்கணும். அப்போ தான் சந்தோஷம் நமக்குள்ளே நிறைவாக இருக்குதா இல்லை குறைவாக இருக்குதான்னு தெரியும். அப்போ தான் நம்ம ஆவியின் கனியில் நம்ம வாழ்கிறோமா ஆவியின் கனியில் வாழலையான்னு தெரியும். பொதுவாக சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆமாம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் பிராட் மைண்டுக்கு வரணும். 9ஐயும் ஒன்றா எழுதி வச்சிருக்குதுன்றதுக்காக 9ம் ஸ்தோத்திரம் எதுவும் மொத்தாந்தரமானது கிடையாது. எத்தனை இட்லிமா சாப்பிடுவேன் அப்படின்னா, நானா ஒரு 6 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த மாதிரி கணக்கு கிடையாது. இது அந்த மாதிரி கணக்கில் தான் இன்றைக்கி ஆவிக்குரிய கனி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டது கிடையாது. இது ஒவ்வொன்றும் தனித்தனி டைரக்ஷன். ஆமாம். ஒரு ஆளை பார்த்தா எப்பவுமே சோகமாகவே கிடப்பா. அப்போ அந்த ஆள் கர்த்தர் அறிகிற அறிவில் இருக்கிறாருன்னா இல்லை. ஏன்னா அந்த ஆளுக்குள்ளே சந்தோஷமே இல்லையே. கர்த்தர் அறிகிற ஆளுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுது? கனி இருக்குன்னு சொல்லுது. அப்போ அந்த ஆளுக்குள்ளே கனியே இல்லையே. ஒன்று நம்ம வார்த்தையில் சொன்னால் அது முகம் கனிவே மாடுது. அதானே? அப்போது நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இது ஒவ்வொன்றுத்தையும் விரிவாக பார்க்க வேண்டியது, பிராட் மைண்டில் பார்க்க வேண்டியது. நம்ம அதை குறுகிய வட்டத்தில் ஆவிக்குரிய கனியை வச்சு பார்த்துட்டு குறுகிய ஜெபம் பண்ணி கடந்து போயிடுறோம். ஆவிக்குரிய கனி அப்படிப்பட்டது கிடையாது. ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுத்தையும் அப்படி நம்ம பிரிக்கணும். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம அப்படி தனித்தனியாக பார்க்கணும். சமாதானம், அதுக்கு அதே மாதிரி டைரக்ஷனை பார்க்கணும். நீடிய பொறுமை. இப்போ நீடிய பொறுமை எனக்கு எங்கே இருக்குது, எங்கே இல்லை, நான் யாருக்கிட்ட தான் நீடிய பொறுமையாக இருக்கிறேன், யாருக்கிட்ட நீடிய பொறுமையாக இல்லை, நான் எங்கே ஸ்தோத்திரம் கொஞ்சம் வேகமாக இருக்கிறேன், எங்கே கொஞ்சம் வேகம் இல்லாத இருக்கிறேன், அந்த கனியை கொஞ்சம் பார்க்கணும். ஆமாம். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நம்ம பார்த்தா தான் அந்த ஆவிக்குரிய கனி ஸ்தோத்திரம் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு நேராக நம்மளை கொண்டு செல்லும். ஆவிக்குரிய கனியை தயவு செய்து நீங்கள் அதை ஒட்டுமொத்தமாக பார்க்காதீங்க, ஒட்டுமொத்தமாக காணாதீங்க. அதை பிரித்து பிரித்து பாருங்க. ஆவிக்குரிய கனியில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தரை அறிகிற அறிவு என்ன? ஸ்தோத்திரம். அது எனக்கு ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதமா மாறுது? ஸ்தோத்திரம். கனிகளாலே ஆசீர்வாதமா மாறுது. ஆமா ஆமா. இப்போ நமக்கு எல்லாமே இந்த செழிப்பின் உபதேசம் எது ஆசீர்வாதன்றதை இன்னைக்கு மக்கள் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, புரிஞ்சிக்கவே முடியல. உன் பிரச்சனை தீர்ந்துடும், அதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நீ இதை நினச்சி வந்திருக்கிறங்கம்மா, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் அப்படி ஆகி போச்சு. ஸ்தோத்திரம்.
ஆமாம், நீங்கள் நினைச்சா மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துடும், அதான் ஆசீர்வாதம். நீங்கள் நினைச்சா மாதிரி என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து தோத்துரும், நல்ல வேலை கிடைச்சிடும், தோத்துரும், அவ்வளோதான். கர்த்தர் தான் ஆசீர்வாதம். நீங்கள் நினைச்சா மாதிரியே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, தோத்துரும். ஒரு வீட்டை கட்டிடுவீங்க, தோத்துரு, தான் ஆசீர்வாதம். எல்லாம் ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு ஜனங்களுக்கு இதை சொல்லி 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 சொல்லியே என்ன செஞ்சிட்டாங்க, தோத்துரும். சத்தியத்தின் ஆசீர்வாதத்தை காணாத இன்னைக்கு தோத்துரும் அநேகர் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொன்னார், சத்தியத்தை சொல்கிறதுக்கு நேர் வழியாகவும் ஒருத்தன் வரான், பக்க வழியாக 4 பேர் வராங்கன்னாரு. நேர் வழியாக வர்றது எத்தனை பேர்? ஒருத்தன். ஆனால் பக்க வழியாக சைடு வழியாக எத்தனை பேர் வராங்க? 4 பேர் வராங்க. தோத்துறோம். ஒருத்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போயிடுவார், ஒருத்தர் அப்படியே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பேசிட்டு போயிடுவார், ஒருத்தர் செழிப்பு செழிப்புன்னு பேசிட்டு போயிடுவார், ஒருத்தர் தோத்துறோம் உனக்கு அது கிடச்சிடும் இது கிடச்சிடும் இது உண்டாயிரும் அது உண்டாயின்னு சொல்லிட்டு போயிடுவார். கடைசியில் சத்தியத்தை யார் சொன்னாங்கன்னு பார்த்தா நேர் வழியாக வந்த ஒரு ஆள் தான் சத்தியத்தை சொல்லுவான். ஆமாம், பைபிளில் வசனங்குது, வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், எது புது நான் கதைலாம் சொல்லலை. அல்லேலூயா. தோத்துறோம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், சைடு வழியாக எத்தனை வந்தாலும் சரி தோத்துறோம், அதை நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் நேர் வழியாக வர்றது மட்டும்தான் ஆசீர்வாதத்தை நடத்தும். அல்லேலூயா. தோத்துறோம். இது யார் சொன்னது அந்த வார்த்தையை? ஆதியாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்றாரு, என்னை நேர் வழியா என் தகப்பனுடைய வீட்டிலிருந்து நடத்தி வந்த தேவனமாய் இருக்கிறவரே. ஆமே. அல்லேலூயா. எப்படி நடத்தி வந்தாரா? நேர் வழியாக நடத்தி வந்தார். யார் வீட்டுக்கு? லாபான் வீட்டுக்கு. மறுபடியும் சொல்றாரு, நேர் வழியாக நடத்தி கொண்டு போகும். எங்க வீட்டுக்கு? அல்லேலூயா. போகும்போது எப்படி போனாரு? வெறும் கையா போனாரு. ஆனா திரும்பி வரும்போது எப்படி வந்தாரு? இரு பரிவாரத்தோடு வந்தாரு. சத்தியத்தை கேட்கும்போது புரிஞ்சு கேட்கணும். ஆமா, தோத்துறோம். நேர் வழியா சத்தியத்தை கேட்கறது தான் நமக்கு ஆசீர்வாதம். யாக்கோபு மனசுல வச்சுக்குவோம். தோத்துறோம். இந்த பாஸ்டர் அதை சொன்னாரு, அந்த பாஸ்டர் அதை சொன்னார், இந்த கூட்டத்துக்கு போன அங்க நடந்துச்சு, எது நடந்துச்சு, எதுவுமே நான் தப்புன்னு சொல்லலை. தோத்துறோம். நம்ம எல்லாம் லௌகிக்கத்தில், மாம்சீகத்தில், உலகத்தில், இம்மைக்கு எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ என்கிட்ட நான் வந்து இப்போ தோத்துறோம், என் அக்கௌண்ட்டில் நான் அது தோத்துறோம், 10 லட்சம் பணம் இருக்குதா? கிடையாது. தோத்துறோம். இல்லை என்ன இப்போ பெட்டியில் பீரோவில் எதனா வச்சுருக்கிறேன்னா அவருக்கு என்னங்க அவர் சொல்லிட்டு போயிடுவார். ஒன்றும் கிடையாது. தோத்துறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தியா, இந்த பூமியிலே நான் ஒரு பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தையிலே உயிர் வாழ்கிறேன். ஆமே, அவ்வளோதாங்க. அவ்வளோதான். லௌகிகத்துக்கு இம்மைக்கே உட்காந்து ஆசீர்வாதி அது கர்த்தர் அறிகிற அறிவை கொண்டு வராது. இயேசுவை பற்றி தெரியுமா? அதான் நான் சொன்னேன். இப்போ ஜெபம் பண்ணும்போது போன வாரம் என்ன பிரசங்கத்தை கேட்ட தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம கர்த்தர் அறிஞ்சிருக்கிறோமா? ஊழியத்தை கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து ஒரு வேலையை எப்படி செய்யணும் அடுத்த முறை செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன அறிஞ்சிருக்கிறோன்னு தெரியல. இன்னைக்கு ஊழியத்துக்கு போனோமா, சாயந்தரம் ஊழியக்குதா, இன்னும் ட்ராக்ஸ் அடிக்கல, இன்னும் சீல் அடிக்கல, இன்னும் எண்ணல, அதை எழுது, புரியுதா? சின்ன விஷயந்தான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்த வாரம் அதை பண்ணணுமா, இன்றைக்கி ஒரு ஃபார்மை நிரப்பி கொடுக்க மாட்டோம். எதுக்கு? சின்ன விஷயந்தான், செய்ய முடியாது. ஒரு வேலையை கொடுத்துருப்போம், செஞ்சுருப்போமா? செய்ய முடியாத அவங்களுக்கு சூழ்நிலை வந்திருக்கோம். அந்த செய்ய முடியாத சூழ்நிலையை பெரிய பிக்சர் ஆக்கி சொல்லுவாங்க பாஸ்டர்கிட்ட. அதன் நெருக்கத்தின் மத்தியிலும் தோத்துறோம். பரவாயில்லம்மா, நல்லா செஞ்சுருக்கிறீங்கன்னு அந்த வார்த்தையை வாங்கணும். அல்லேலூயா. தோத்துறோம். இவ்வளோ துன்பத்தின் மத்தியிலும் பரவாயில்ல பண்ணியிருக்கிறீங்க. நம்ம புரியுதுங்களா? சின்ன விஷயம்தான், பண்ண முடியாது. அறிகிற அறிவு எங்கே இருக்குது? நமக்கு நிறைய இருக்குது, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவு தான் சோத்திரம் ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்தும். ஆமாம். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு தான். இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம இதை கேட்டேன்னு வச்சுக்கியா, தோத்துறோம். இந்த பாஸ்டர் மோசமான ஆளியா? ஆமாம். மனசு என்ன சொல்லும்? இதெல்லாம் கூட கேட்கறாரு. புரியுதா? அதான் கனி. இப்போ கனி நமக்குள்ள இருக்குதா இல்லையா? கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் அந்த கனி என்ன செய்யும்?
கிரிகை செய்யும், வேலை செய்யும். புரியுது? தோத்துறோம். அப்போ அந்த கனியை நம்ம என்ன செய்யுது? தோத்துறோம். அந்த கனியை தோத்துறோம் நமக்குள்ள இருக்க வைக்கணும். வசனம் என்ன சொல்லுது? கனி இல்லாத இருக்காது, கனி இல்லாமல் உங்களை விடாது. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தா கனி இருக்கும். அப்போ நீதியின் கனியை குறித்து வாசிக்கிற எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்புவோம். தோத்துறோம் 9, 10, 11. 9, 10, 11. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆனா இப்ப 10வது வசனத்தை ரொம்ப கவனிச்சு படிக்கணும். அம்மா மாதிரி கொஞ்சம் வசனத்தை பார்ப்போம், பைபிளை பார்ப்போம். தோத்துறோம். ஆமா, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இதாங்க ஸ்தோத்திரம், ஆவியின் கனி. ஆமா, எங்க தான் இப்போ சோதிக்கும்? ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு சோதிக்கும். ஆமா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு சோதிக்கும். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? தோத்துறோம். அடுத்தது, கனியற்ற அந்தகார கிரிகைகளுக்கு உடன்படாமல் அவைகளுக்கு கடிந்து கொள்ளுங்கள். தோத்துறோம். கர்த்தரை அறிகிற அறிவுனா, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்குதுன்னா அது யாருக்கும் தெரியாது, அந்தரங்கமா இருக்குது, மறைவிடமா இருக்குது. தோத்துறோம். பரவாயில்லை அப்படின்னு விட்டுட்டு போயிடாதான், அதை கடிந்து கொள்ளுமா. அல்லேலூயா. கனி இல்லாத எந்த செயல் இருந்தாலும், எந்த ஒரு குணம் இருந்தாலும், எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும், ஸ்தோத்திரம், அதை நாமே தானா தனியா அதை கடிந்து கொள்ளுமா. நம்ம அறியாமல் நம்மளே அதை வெறுப்போம். ஸ்தோத்திரம், நம்ம அறியாமல் நம்மளே அதை வெறுப்போம். இது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. இது தேவனுக்கு பிரியமானதே இல்லையே, ஆனா இது என்கிட்ட இருக்குதே, அதை நானே என்ன செய்வேன்னா, ஸ்தோத்திரம், வெறுத்து தள்ளுவேன், கடிந்து கொள்ளுவேன். இதுவே ஆசீர்வாதம். ஆமென். ஸ்தோத்திரம், இதுவே ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன இருக்குது? கனி உள்ள வாழ்க்கை இருக்குது, கனி உள்ள ஸ்தோத்திரம் எதிர்காலம் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். கடைசியாக ஸ்தோத்திரம், அதே 1-2 பேதுருவை கடைசி அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம், கடைசி அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். கடைசி வசனத்தை நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்போதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்ப பேதுரு சொல்லி முடிக்கிறார். என்ன முடிக்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், சொல்லி முடிக்கிறார், நீங்களும் நானும் அவரை அறிகிற அறிவில் வளர்ந்தா அது கர்த்தருக்கு மகிமையா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமையா. ஸ்தோத்திரம், நம்ம அவரை அறிந்து 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 அவருக்குள்ள வளர்கிற வளர்ச்சி அதுவே கர்த்தருக்கு மகிமையா. அப்படின்னா அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னால என் தெய்வம் மகிமைப்படுகிறாரே, அதான் ஆசீர்வாதம். ஆமென். என்னால ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரே, அது ஆசீர்வாதம். எந்த இடத்திலோ, சபைக்குள்ள கர்த்தர் நம்மளை வச்சிருந்தாலும், வீட்டுக்குள்ள கர்த்தர் நம்மளை வச்சிருந்தாலும், ஊருக்குள்ள கர்த்தர் நம்மளை வச்சிருந்தாலும், வேலை ஸ்தலத்துல கர்த்தர் நம்மை வச்சிருந்தாலும், எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருந்தாலும், ஸ்தோத்திரம், அவரை அறிகிற அறிவினாலே, அவரை அறிகிற அறிவினாலே ஸ்தோத்திரம் நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது அதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எந்த இடத்துல நான் அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அவர் அறிஞ்சிருக்கிறேன், ஒரு வேலையை செய்யுங்க, வேலையை செய்ய மாட்டாங்க. ஸ்தோத்திரம். நான் அவர் அறிஞ்சிருக்கிறேன், ஸ்தோத்திரம், ஒரு ஊழியத்துக்கு வாங்க, வரமாட்டாங்க. நான் கேட்டால் ஆண்டவருக்கு நான் பிரியமாக நடந்துக்கிறேன், என்கிட்ட ஒரு குறை இல்லை, குற்றம் இல்லை, தப்பு இல்லை, நம்ம யாரையும் கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணலை, நம்ம எங்கேயும் போய் பாவம் பண்ணல, விபச்சாரம் பண்ணல, வேச்சித்தனம் பண்ணல, யாரையும் கொலை பண்ணல, கொள்ளை அடிக்கலை, திருடல, பொய் பேசலை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற செயலை செய்யாவிட்டாலே அதுவே ஸ்தோத்திரம், அதுவே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். கர்த்தரை அறிகிற அறிவுனா என்ன?
அவரை மகிமைப்படுத்துகிற காரியத்தை நான் செய்வேன். ஆண்டவரை உயர்த்துகிற காரியத்தை செய்வேன். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பிரதிபலிக்கிற காரியத்தை செய்வேன். தேவனை வெளிப்படுத்துகிற காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. அதுதாங்க ஆசீர்வாதம். எனக்கு நஷ்டம், எனக்கு தோல்வி இதை செய்யறதுனால, ஆனா இதை ஆண்டவருக்காக செய்யறேன், அவ்வளவுதான். 15ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கணும். தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் சொல்லிட்டான் வாயை திறந்து. போத்துறோம். ஆனா செய்ய முடியல, சூழ்நிலை மாறி போச்சுங்க. வசனத்தில் 15ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு, உத்தமனாய் நடந்து போத்துறோம். அது பயங்கரமாகுது, பயங்கரமாகுது. யார் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. தோத்துறோம். அதை 15ஆம் சங்கீதத்தில் அது அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகாக ஒரு பாட்டா பாடிட்டாரு. தோத்துறோம். யார் உமது கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அவர் அழகா பாட்டு பாடிட்டார். கொஞ்சம் அந்த பாட்டெல்லாம் கேட்கணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்துக்குலாம் போயிட முடியாது. நினைச்சிட்டு நம்ம நினைக்கிறோம் பல நேரத்தில் நிறைய நமக்கு வந்து ஆசீர்வாதம் அப்படியே வந்து விழுந்துரும்னு நினைக்கிறோம். தோத்துறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துற காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான், ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாதான். அதாவது ஒரு ஆளை நிறுத்தி தோத்துறோம், எப்பா பிரபி நீங்க வா தோத்துறோம். ஒரு ஆளை நிறுத்தி ஏன் வாப்பா தோத்துறோம். ஒரு ஆளை பக்கத்தில் நிறுத்தி அந்த ஆளை எப்பவுமே புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். தோத்துறோம் இங்கே நில் தோத்துறோம். இப்போ இவர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்னுடைய பாஸ் அப்படின்னு நினச்சிக்குவோம். தோத்துறோம். இவர் தான் எனக்கு எஜமானன்னு நினச்சிக்கணும்னா இவரை வந்து நான் எப்பவுமே உயர்த்திக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே இவரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே இவரை வந்து மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே இவரை வந்து நான் ஆரவாரிச்சுக்கிட்டே இருக்கணும். இவருக்கு ஒரு புகழ்ச்சியும் இவருக்கு ஒரு பெருமையும் நான் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். தோத்துறோம். அதை செஞ்சுக்கிட்டே இருப்பது தான் எனக்கு ஆசீர்வாதம். அதான் வசனம் சொல்லுது, அதான் பேது எழுதி வச்சுக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னாக்கா எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு 50 துதி பலியாச்சும் செலுத்துவீங்க? எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு 2 பாட்டாச்சும் உட்காந்து பாடுவீங்க? ஆமாம் ஐயா. தோத்துறப்ப கவனிக்கிறீங்களா? இதாங்க நேர் வழியாக கேட்குற சத்தியம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அடிக்கிறது தான். எத்தனை பேர் உட்காந்து படிக்க தெரியுங்க? இன்னைக்கு எடுத்து தோத்துறோம். என்னால் 10 அதிகாரம் படிக்க தீர்மானிச்ச முடியலங்க, ஒரே ஒரு அதிகாரம் தான் படித்தேன். சந்தோஷம். கர்த்தர் சூழ்நிலை பார்க்குறேன். செஞ்சோமா அதை? அல்லேலூயா. தோத்துறோம். சரிங்க, யாருக்கோ தோத்துறோம். நம்ம பாஸ்டர் சொன்னார், இப்போ பார்க்குறவங்களாம் சுவிசேஷம் சொல்லுங்க. சொல்ல முடியலங்க, பரவாயில்ல. ஒரே ஒரு ஆளுக்கு தாங்க சுவிசேஷத்தை சொன்னோமா? அதாங்க இவரை வந்து இந்த பாசை மகிமைப்படுத்துறது, இந்த எஜமான மகிமைப்படுத்துறது நம்ம நினைக்கிறோம். ஆசீர்வாதம்னா பொண்ணும் பொருளும் தான் நமக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறோம். நம்ம நினைச்சது தான் ஆசீர்வாதம். நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், அதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சோத்திரம் சத்தியத்தினுடைய மறுபக்கத்தையும் புரியணும். கர்த்தரை அறிகிற அறிவினுடைய கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? எப்பவுமே என் தேவனை நான் மகிமைப்படுத்துறேன், அது அங்கே பெரிய ஆசீர்வாதம். நான் அவர்கிட்ட இதை கொடுங்க, ஏப்பா எஜமானே இது தாங்க, எஜமானே இது கொடுங்க, எஜமானே இதை பண்ணுங்க, அதை கேட்கல. என் எஜமான் எப்போ நல்லவர், என் எஜமான் எப்பவுமே சூப்பர், என் எஜமான் எப்பவுமே பரிசுத்தர், என் எஜமான் எப்பவுமே மகிமையானவர், என் எஜமான் எப்பவுமே உயர்ந்தவர், என் எஜமான் எப்பவுமே அவர் பெஸ்ட், இப்படி சொல்லி மகிமைப்படுத்துற பத்தியா, இதுதான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம். இதை தான் இங்கே பேதுரு எழுதியிருக்கிறாங்க. ஆமாம். அப்போ நான் அவரை வந்து புகழணும், புகழ்ந்து ஒரு 4 வார்த்தை சொல்லணும்னு வச்சுக்கியேன், அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கூட்டத்துக்கு போனேன், சிறப்பு பிரசங்கர் வந்திருக்கிறாரு. தோத்துறோம். அந்த சர்ச்சி பாஸ்டருக்கு இந்த பிரசங்கரை பற்றி ஒன்றுமே தெரியல. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பாஸ்டருடைய நண்பருக்கு தான் இவருக்கு தெரியும். அதனால இவர் என்ன பண்ணார் தெரியுமா? யாவரும் மன்னித்து கொள்ளுவோம், சிறப்பு பிரசங்கியாரை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய நண்பர் தான் அவரை அறிமுகம் செய்து கொண்டு வந்திருக்கிறார், ஆகவே இப்போது என் நண்பரே வந்து அவரை அறிமுகம் செய்வார் அப்படின்னு மைக்கு குதிரை போய் உட்காந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே தான் ஒரு பெரிய விஷயத்தை நுணுக்கத்தை நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் சும்மா சபைக்கு வந்துட்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அருமையான தோத்துறோம். பாட்டை பாடின சேலம் பாஸ்டர் தோத்துறோம், அவர் பேர் உடனே நினைவு வரல. தோத்துறோம் மேசியா சீடியில் பாடினார் பார்த்தீங்களா? தோத்துறோம்.
யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாய் வாழ்ந்தால் அது போதும். நான் போனேங்க வந்துட்டேங்க, அப்படி இருக்கவே கூடாது. ஆமாம், என் எஜமான நான் வந்து பற்றி நான் சொல்லணும் பேசணும் தெரியணும்னா, இந்த எஜமான பற்றி எனக்கு 4 வார்த்தை பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நான் அந்த 4 வார்த்தை அறிமுகத்தை கூட சொல்ல முடியும். அப்போ இவர் என்னால் மகிமைப்படணும் அப்படின்னாக்கா இவரை பற்றி எனக்கு என்ன பண்ணணும், தெரியணும். அப்போ நிறைய விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒதுங்கி போயிடக்கூடாது, செய்யாமல் போயிடக்கூடாது, தவற விட்டு போயிடக்கூடாது. தோத்துறோம், இவருக்காக நான் என்னாலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஒரு கெஸ்ட்டு வந்துட்டார், தோத்துறப்போ அந்த கெஸ்ட்டுக்கு வந்து தோத்துறோம், அவரே போய் வீட்டில் தண்ணி எடுத்து குடிச்சிக்க மாட்டார். தண்ணி இருக்கிற இடம் தெரியும், கெஸ்ட்டாக வந்ததுனால தண்ணி நம்ம தான் கொடுப்போம். அவரே போய் டீயை பிடிச்சி குடிச்சிக்க மாட்டார். அது அங்கே பக்கத்தில் ஃப்ளாஸ்கில் வச்சுருந்தாலும் நம்ம தான் கப்பு எடுத்து டம்ளர் எடுத்து ஊற்றி அவர் கையில் கொடுப்போம். ஏன், அவர் கெஸ்ட்டு. அப்போ இந்த எஜமான் நமக்கு யாருன்னு சொன்னால் இவர் ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு கெஸ்ட்டு. அப்போ இவர் அறிகிற அறிவு நமக்கு தினம் தினம் வேணும். அந்த அறிகிற அறிவில் இவரை மறுபடியும் நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால் எந்த ஒரு செயலும் ஆண்டவருக்காக அப்படின்னாக்கா தோத்துறோம். நம்ம ஆண்டவருக்காகன்னு சொல்லிட்டு பல நேரத்தில் பல காரியத்தை இவருக்காக நம்ம செய்ய தவறியே விடுகிறோம். அதனால் இவர் மகிமைப்படுத்தப்படாமல் போய் விடுகிறார். இதனால தான் நானும் கோயிலுக்கு போனேங்க. இவர் சமீப காலமாக சிலர்லாம் சொல்லுவாங்க, தோத்துறோம் பாசி கையில் கூட ஜெபம் பண்ணங்க, அற்புதமே நடக்கலைங்க. அது நடக்காது. ஏன், எஜமான மகிமைப்படுத்துகிற காரியத்தை செஞ்சு ஜெபம் பண்ணணும். எஜமான மகிமைப்படுத்துகிற காரியத்தை செஞ்சு தீர்மானம் பண்ணணும். எஜமான மகிமைப்படுத்துகிற காரியத்தை செஞ்சு முடிவெடுக்கணும். எஜமான மகிமைப்படுத்துகிற காரியத்தை செஞ்சு தோத்துறோம் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கணும். அவர் மகிமைப்பட்டா அதாங்க ஆசீர்வாதம். பேதுரு இதை தான் சிம்பிளாக எழுதுறார். அவர் அறிந்திருக்கிற அறிவு இருக்குதா, அவரை மகிமைப்படுத்து, அதான் உனக்கு ஆசீர்வாதம். போ. படிக்காத ஆளுங்க, படிக்காத ஆளு, ஆனால் எவ்வளவு பெரிய உன்னதமான சத்தியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கெல்லாம் அந்த கிருபை வேணும். எப்பா உங்களை ஒரு நாளைக்கு நான் சோத்திரம் கொஞ்சமாச்சும் ஆண்டவரை உங்களை புகழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை புகழ்வோம், கொஞ்ச நேரம் அவரை துதிப்போம். அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், சோத்திரம் இந்த 2 நாள் அதிகாலை ஜபத்தில் கொஞ்ச நேரம் கத்தரை நல்லா துதி ஜபம் பண்ணுவோம், துதிகளை ஏறெடுப்போம், சோதரங்களை ஏறெடுப்போம். எதுக்கு, நான் பேசுகிறேன் மைக்கு சத்தத்தெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் உங்கள் வாயால் துதிங்க, அதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம் வெளிப்பாடு, இதுதான் சத்தியத்தில் வருகிற கிருபை. அப்போ இந்த எஜமான் மகிமைப்பட்டாருனாக்கா ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம் 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 சொந்தம். சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 100 சோத்திர பலியை சொல்லுங்க, ஒரு 200 சோத்திர பலியை சொல்லுங்க. உங்களுக்கு லகுவாக அதுதான் சோத்திர பலி புக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன். ஒரு முழங்கால் போட்டு படிங்க, தோத்திரம். அல்லேலூயா. பரவாயில்ல, அந்த 12 மணி நேரம் ஜபத்தில் தோத்திரம். வாரிப்பான மகள் கிருபா தோத்திரம். சோத்திர பலி நல்லா வந்து வாசித்தாப்பல தோத்திரம். அவங்க பெரிய அம்மா தோத்திரம் முழுவதும் வாசித்துட்டு போனாங்க. தோத்திரம் சிஸ்டர் ஃபுல்லாக வாசித்தாங்க. செய்கிறோம்யா, செய்வோம். ஏதோ நாங்கள் உட்காந்து நடந்து ஜபம் பண்ணிக்கிற பார்க்குறீங்களா, நீங்கள் பண்ணுறது கவனிச்சுட்டு தான் இருக்கிற, நீங்கள் பண்ணுற ஜபத்தையும். ஒரு அம்மா உட்காந்துங்க தோத்திரம் கண்ணை வந்து பார்த்து ஜபம் பண்ணுறாங்க. இவங்க என்ன ஜபம் பண்ணுவாங்க இவங்க, தோத்திரம் எல்லாம் உங்களுக்கு கவனிக்கு தோத்திரம். அந்த ப்ரெசன்ஸை விடக்கூடாது. அவரை மகிமைப்படுத்த வந்துட்டேன், நான் யாரை பார்க்கணும், அவரை தான் பார்க்கணும். சில நேரத்தில் நான் கண்ணை தோற்று பார்க்கறது இவரே எதுக்கு பார்க்குறேன் நீங்கள் நினைப்பீங்க. மேய்ப்பனுக்கு மந்தம் மீது தான் கவனம் இருக்கணும், இல்லைன்னா ஆடு ஓடி போடும். அல்லேலூயா. தோத்திரம். மந்தையில் வந்து போக்கு ஆடம் இருக்கும், நல்ல ஆடம் இருக்கும், சண்டை போட்டு முற்ற ஆடம் இருக்கும், திருட்டு ஆடம் இருக்கும், காணாத போகிற ஆடம் இருக்கும். எத்தனை வகை ஆடு சொன்னேன், 5 வகை ஆடு சொன்னேன். இதில் ஒரே ஒரு ஆடு வந்து பற்றி விளக்குறேன். திருட்டாடாக்கிறது போயிடும். திருட்டாடை போய் மேய்ப்பனை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், மாடு வச்சிருக்கோம், ஆடு வச்சிருக்கோம் தெரியும். முன்னங்காலை தூக்கி பின்னங்காலை ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வரும், அது மந்தைக்கு ஒத்து வரும், அது சபைக்கு ஒத்து வராது. அல்லேலூயா. தோத்திரம். ஆமாம், மந்தைக்குள்ளே அடங்கி இருக்கிற ஆடுகள் தான் தோத்திரம் மேய்ப்பன் பராமரிக்க முடியும். மந்தையை விட்டு அது வந்து திருட்டாடாக போகணும்னு சொன்னால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், தோத்திரம்.
மந்தையை மேய்ப்ப கவனிக்க தான் செய்கிறோம், விசாரிக்க தான் செய்கிறோம், போஷிக்க தான் செய்கிறோம், தோத்திரம் ஜெபிக்க தான் செய்கிறோம், நடத்த தான் செய்கிறோம். திருட்டான போகணும்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. தோத்திரம் திட்டு தனி தான் தித்திக்கணும், நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதை நம்ம விலகி கொள்ள வேண்டியது தான். சில குறை சொல்கிற ஆட்களுக்கு சொல்லுவேன், தோத்திரம் நீ பாஸ்டாக தான் என்ன செய்வேன்? தோத்திரம் ஆமாம் புரிஞ்சுக்கணும். ஆமாம் போக்காடாக இருக்கும், கொஞ்சம் தட்டி கொடுத்து போ, அப்பாப்பா பார்த்துக்கலாம், வா 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 உற்சாகப்படுத்தி கொண்டு போகலாம். சிலது தோத்திரம் தொலைஞ்சி போகிற ஆடாக இருக்கும், எப்பா எங்கே போன ஆளை காணோம், என்னப்பா நீ வாப்பா இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா கொண்டாடலாம். சிலது கொஞ்சம் நல்ல ஆடாக இருக்கும், சூப்பர் ஓகே போ. சிலது கொஞ்சம் நம்ம பின்தங்கி ஆடாக இருக்கும், அதை கொஞ்சம் சுமாராக இருக்கிறத நம்ம தட்டி கொடுத்து நடத்திடலாம், இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், ஓகே அவசரப்பட வேணாம், அது போயிடும். திருட்டு ஆடாக இது வந்து இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும்? தோத்திரம் ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீ திருடுற புள்ளி வச்சதுன்னு வச்சுக்க, நம்ம நிறைய கதைலாம் கேட்டிருப்போம். நாளைக்கு இந்த புள்ளியால் யார் தான் உதவாங்கணும்? அப்பா அம்மா தான் உதவாங்கணும். அதனால் என்னன்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது தோத்திரம் மந்தை மீது கவனம், அதை கவனம் இருக்கும்போது தோத்திரம் இந்த கவனம் தோத்திரம் அது சரியாக நம்ம நடக்கும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? எஜமான மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா ஆமென் தோத்திரம். அப்போ எஜமான மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கும். எஜமான மகிமைப்படுத்தணும் நம்ம இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் நமக்கு அந்த அற்புதத்தை செய்வாராக. இப்படி உட்கார் தோத்திரம், ஆண்டவர் உதவி செய்வாராக. இப்படி அவரை அறிகிற அறிவு தான் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா ஆமென். இப்படி அறிகிற அறிவு தான் நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இதை பேதுரு இவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். தோத்திரம் இவ்வளவு அழகாக எழுதுறாரு. பிலிப்பியரில் ஒரு வசனம் இருக்குது, தோத்திரம் அதில் அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:8 வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:8 ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3:8 அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:8 சேர்ந்து வாசிப்போம், சத்தமா வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். யார் அறிகிற அறிவுக்காக? கர்த்தரை அறிகிற அறிவுக்காக. அல்லேலூயா. இந்த 10 நிமிஷம் மறுபடியும் சொல்ற பாருங்க. உதாரணம் சொன்ன பத்தி ஏன் தெரியுமா சொன்னேன்? தோத்திரம் அடப்போங்க, நான் இவ்வளோ செஞ்சு என்னங்க அப்படி நினைக்கக்கூடாது. நான் இவ்வளவு செஞ்சாலும் அதெல்லாம் என் தேவனுக்காக செஞ்சேன். அது எனக்கு என் தேவனுக்கு முன்பாக அது வந்து ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லை, அற்பமும் குப்பையுமானது அப்படின்னு நினைக்கிற மனசு வரும். இதுதான் கர்த்தர் அறிவது. அல்லேலூயா. நான் என்ன பண்ணேன்னு ஒரு நாளும் மாற தட்டவே கூடாது, கேளரை தூக்கவே கூடாது. நான் கர்த்தரை அறிகிற அறிவுக்காக நான் என்ன பண்ணாலும் அதை எப்படி பார்க்குறேன்? குப்பையா என்ற. அதை அறிகிற அறிவு தான் மேன்மை. வசனத்தை நல்லா கவனிக்கணும். புரியலன்னா மீண்டும் படிப்போம். தோத்துறோம். கர்த்தரை அறிகிற அறிவு தான் மேன்மை. அதுக்காக நான் பண்ணினது எல்லாம் குப்பை. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் விலையேற பெற்ற சத்தியமையா. இந்த வசனத்தை ஒருத்தர் சரி வர புரிஞ்சுக்கிட்டு என்னைக்குன்னா யாருக்கிட்டனா மேன்மை பாராட்ட முடியுமா? மேன்மை பாராட்ட முடியுமா? அல்லேலூயா. எத்தனை மேன்மை பாராட்டப்பட முடியுமா? மேன்மை பாராட்டவே முடியாது. என் கர்த்தருக்காக நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதை செஞ்சேன், அதை கொடுத்தேன், அதை பண்ணேன், இதை வெட்டினேன், இதை முறித்தேன், எதனா சொல்ல முடியுமா? வசனத்தை படிச்சுட்டு பேசுங்களேன். தோத்திரம். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவை எல்லாம் நான் வந்து அற்பமோ சொற்பமோ குப்பையமா என்றேன். ஒன்றுமே கிடையாதுங்க. ஆமாம். தோத்திரம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். என்னை பற்றி நான் சொன்னேன். தோத்திரம். சிலர் பார்க்கறது விதம் வந்து வேற. தோத்திரம். எதிராளி பார்க்குற விதம் வேற, அதை விட்டுருவோம். தோத்திரம். அவன் எப்பவுமே நெகட்டிவாக தான் பார்ப்பான். பாசிட்டிவாக பார்க்குற ஆளே வந்து எதுவும் நம்ம பெருசாக பிரம்மாண்டமோ செய்து சாதித்த மாதிரி பார்க்குறான். நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியுது. தோத்திரம். நம்ம ஓடுற ஓட்டம் ஊழியத்தில் குறைவு தான். நம்ம சாதித்தது குறைவு தான். இது அறிஞ்சது குறைவு தான். தோத்திரம். இன்னும் முழங்காலில் குறைவு தான். தோத்திரம். புரியுதுங்களா? தோத்திரம்.
நம்ம பண்ணுறதெல்லாம் பெருசே கிடையாது. இதை முடித்தோம், தாராதனை பண்ணோம், தோத்திரம் அடுத்தது சாயந்தரம் ஊழியத்துக்கு ஓடுறோம் போகிறோம், இதெல்லாம் பெரிய பிரம்மாண்டமே ஒன்றும் கிடையாதுங்க. ஆமாம், தோத்திரம். அப்போஸ்தலர் 17 எடுத்து படிக்கணும். அப்போஸ்தலர் 17 படித்தா அப்போஸ்தலர் இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் ஸ்தோத்திரம் எல்லா நாளும் எங்கே இருக்கிறேன்? சந்தை வெளியில் இருக்கிறேன், தெருவில் இருக்கிறேன், ரோட்டில் இருக்கிறேன், பார்க்குற போகிற வருகிற எல்லா மனுஷரோடும் சம்பாஷணை பண்ணுகிறேன்னு சொல்கிறாரு. ஆமாம், நம்ம என்றைக்குன்னா ஒரு நாள் ஒரு 10 ட்ராக்ஸை எடுத்து, ஒரு 4 சுவிசேஷ புத்தகத்தை எடுத்து, ஒரு 4 ஒரு பைபிளை வாங்கி, இல்லை ஒரு 10 புதிய ஏற்பாடு எடுத்து நடு ரோட்டில் நம்ம தெருவில் என்னைக்குன்னா நம்ம நின்று இருப்போமா? அவன் சொல்கிறான், நான் தினந்தோறும் நின்னேன், சந்தை வெளியில் நின்னேன். என்னைக்குன்னா போய் நம்ம சந்தைக்கு காய்கறி வாங்க போயிருப்போம், ஒரு மணி நேரம் முன்னாடி போய் ஒரு 10 ட்ராக்ஸ் எடுத்து போய் நம்ம என்ன கொடுத்துருப்போமா? 4 பேருக்கு நின்று இயேசுவை நேசிக்கிறான்னு சொல்லியிருப்போமா? தோத்துறோம். ஆமாம், நான் சந்தை வெளியில் நின்னான்றான், நான் மார்க்கெட்டுக்கு போனான்றான், நான் மளிகை கடைக்கு போனான்றான். தோத்துறோம். யார்? பவுல். நம்ம என்ன நம்ம செய்கிற தோத்துறோம் செய்யறது ஒன்றுமே கிடையாது. நம்ம போனால் நம்ம வேலையை பார்த்துட்டு மட்டும்தான் நம்ம வந்துடுறோம். நம்ம பெருசாக நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு 4 வேலை செஞ்சு 2 ஊழியத்தை செஞ்சுட்டா நம்ம வெட்டி முடிச்சு நம்ம நினைக்கிறோம். ஐயா பாஸ்டர், நானே சொல்கிறேன், நானே ஒன்று வெட்டி முடிக்கல. நான் செய்யறது ஆண்டவருக்கு அற்பம் சொற்பம் குப்பை. அப்போ நீங்கள் விசுவாசிக்கு பெருசாக எதிர்பார்க்கலாமா? அந்த எண்ணம் வரவே கூடாது. வசனத்தை படிக்க. இப்போ பிலிப்பியர் பாபா அந்த 3:8 மறுபடியும் படிக்க. தோத்துறோம். என் தேவன் அறிகிற அறிவுக்காக தான் நான் என்ன செய்கிறேன்? மேன்மையா என்ற மற்றதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்? குப்பையை எங்கே வைப்போம்? சேர்த்து எடுத்து நம்ம வீட்டு பெட்டிலையும் பீரோலையுமா வைப்போம். குப்பையை முதல்ல என்ன பண்ணுவோம்? குப்பையை தூக்கி வெளியே போட தெரியாது. வீட்டுக்குள்ளே இப்படி காலை வச்சு போகும்போது பார்ப்போம், ஏன் அப்படி மண்ணா கிடக்குதா? இப்போ இருக்கக்கூடாது, இவ்வளோ குப்பையாக கிடக்குதா, இது அள்ளக்கூடாது அப்படின்னா என்ன? வேண்டாதது, பிடிக்காதது, அருவருக்கிறது தான் குப்பை. அது சேர்த்து வைக்க மாட்டோம். அப்போ பாருங்க, மேன்மையாக எதை தான் நினைக்கிறான்? அவர் அறிவதை மட்டும்தான் மேன்மை நினைக்கிறான். அவரை பற்றி தெரிஞ்சு கொள்வது தான் மேன்மை, அவரை பற்றி புரிஞ்சு கொள்வது தான் மேன்மை, அவரை பற்றி நான் இன்னும் எவ்வளவு அறிய வேண்டுமோ அதுதான் எனக்கு மேன்மை. நான் செஞ்சதும் செய்யறதும் மேன்மை இல்லை. ஆமாம், அல்லேலூயா. இதை புரிஞ்சா அவன் நல்ல ஊழியக்காரன், இதை புரிஞ்சா அவன் நல்ல விசுவாசி. ஆமாம், அல்லேலூயா. போத்தரும். கர்த்தருக்காக செய்யறது ஒன்றும் இல்லை. எல்லாம் குப்பங்க, எல்லாம் குப்பங்க, எல்லாம் குப்பங்க, இதெல்லாம் குப்பங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். இப்படி அறிய இப்படி செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். இதே 2 பேதுருவின் புத்தகத்தில், அதே 2 பேதுருவின் புத்தகத்தில் வசனத்தை மாத்திரம் படிப்போம். படிக்கும் போதுவே நமக்கு புரிந்திடும். 2ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். 2ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி இங்கே படிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் வீடுகளில் போயும் அதை மீண்டும் 1 முறைக்கு 2 முறை வாசிக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். 20, 21, 22, 20, 21, 22 3 வசனத்தை மீண்டும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த 3 வசனம் என்ன சொல்லுது என்பது படிக்கும் போதுவே சிலருக்கு புரிஞ்சிருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவில் ஒருத்தவங்க வளர்ந்துட்டு தெரிஞ்சிட்டு அவங்க சோத்திரம் பின்மாறி அந்த வழி விலகி போயிட்டாங்கன்னு சொன்னால் போகிறதுக்கு 1000 காரணம் இருக்குங்க. போகிறதுக்கு 1000 காரணம் இருக்கும், எத்தனையோ காரணம் இருக்கும். சத்தியத்தை அறிந்து வழி விலகி போக எத்தனையோ காரணம் இருக்கும். எதுன்னு சொல்ல முடியாது, 1 2 இருக்கும். தோத்திரம் எத்தனையோ காரணம் இருக்கும். வழி விலகி போயிட்டா தோத்திரம் ஆண்டவர் மத்தேயுல சொன்ன மாதிரி இங்கே பேதுரு எழுதுறாரு. அங்கே பிசாசுக்கு சொன்னார்,
இங்கே எழுதுறாரு, சத்தியத்தை ஒருவன் அறிந்து வழி விலகி போனா அவன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருக்குமா? கேடுள்ளதா இருக்கும். தயவா நம்ம கவனித்துக் கொள்ளணும். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருக்கும்? கேடுள்ளதா இருக்கும். 21ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவன்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டதை ஒருவேளை அந்த கற்பனையை சத்தியத்தை அவன் அறியாதிருந்தானாலே அவனுக்கு நலமா இருந்திருக்கும். ஏன்னா அவன் நிலைமை மிக எப்படி இருக்கும்? மோசமான நிலைமையா இருக்கும். அப்போ சத்தியத்தை அறியாம ஒரு மனிதன் தவறு செஞ்சிடலாம், பிரச்சனை இல்லை. சத்தியத்தை அறிஞ்ச பிறகு தவறு செய்கிறவருடைய நிலைமை எப்படி தான் இருக்கும்? அதுக்கு தான் 22வது வசனத்தில் சொன்னாரு உதாரணத்தை. சத்தியத்தை அறிந்து ஒரு மனிதன் வந்து தீமை செய்வான்னு சொன்னா ஸ்தோத்திரம், அவன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, நாய் தான் கக்கினதை தின்னது போல அவன் இருப்பான். கழுவப்பட்ட பன்னி மறுபடியும் சேத்துல போய் விழுந்தது போல இருக்கும். ஸ்தோத்திரம். இப்படிலாம் அவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட பழமொழியின்படியே சம்பவிக்கும். ஆமென். சத்தியத்தை அறிந்து அறிகிற அறிவை விரும்பி சிலர் மோசம் போகிறவங்க நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் சத்தியத்தை அறிந்து விரோதமாக எழும்புகிறவர்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய நிலைமையை குறித்து சொல்லிக்குது. முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை படுமோசமாக இருக்குன்னு சொல்லுது. அதனால் சத்தியத்தை அறிந்த பிறகு நம்ம சபையில் உட்காந்து நல்ல சத்தியங்களை கேட்குறோம். ஆனால் அந்த சத்தியங்களுக்கு நாம் என்றைக்கும் எதிர்ப்பாக எழுப்பிடவே கூடாது. மனுஷனுக்கு தான் எழும்புறேன்னு நினச்சிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? எழுப்பிடவே கூடாது. உன் நிலைமை எப்படி இருக்குமா? கேடுள்ளதாக இருக்குமா? சொல்கிறாரு பார், நாய் கக்கினதை தின்றது போல இருக்குமா? கழுவப்பட்ட பன்னி மறுபடியும் சேத்துல விழுந்தது போல இருக்குமா? சகதியில் விழுந்தது போல இருக்குமா? தோத்துறோம். நம்ம நினைக்கிற நிறைய பேர் பின்மாற்றத்துக்கெல்லாம் போகிறான், சத்தியத்தை கேட்டுட்டு மறுபடியும் குடிக்க போட்டான், மறுபடியும் வீடு பிடிக்க போட்டான், மறுபடியும் சிகரெட்டுக்கு போயிட்டான், மறுபடியும் உலகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உங்கள் வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாத சபைக்கு வராத ஆள் இருந்தால் 3 வசனத்தை சொல்லி இன்றைக்கி போய் எச்சரிங்க. சபைக்கு விரோதமாக எழுப்பி பேசினா, ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினா, ஊழியத்துக்கு விரோதமாக பேசினா, மற்ற ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு விரோதமாக எதனா பேசினா, தீங்கு நினைச்சா, எதனா திட்டமிட்டா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை வசனம் என்ன சொல்லுது அதை பார்த்துக்கு. நான் சொல்ல வேண்டியதே இல்லை. தோத்துறோம். அதுக்கு தான் 21ஆம் வசனம் சொல்லுது, ஒருவேளை அவன் அதை கேட்காத இருந்தாலே நலமாக இருக்கும். எதுக்கு ஆண்டவரே சொல்கிறாரு? வசனமே சொல்லுது. தோத்துறோம். ஏன்னா அதில் அவன் அனுபவித்தலை விட அந்த சத்தியத்தை இவன் கேட்காத போயிருந்தால் நல்லாயிருக்கும். வசனத்தை படிக்கும் போதே பயமாக இருக்குது. இந்த கடைசி நாட்களில் சிலருடைய இருதயங்கள் எல்லாம் கடினமாக இருக்கிறத பார்க்குறோம். தோத்துறோம். கொஞ்சம் நாம் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சில வெளிப்பாடுகளை நமக்கு கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். அப்போ சத்தியத்தை அறிஞ்சு நாம் ஸ்தோத்திரம் வழி விலகியே போயிடக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சு நாம் ஸ்தோத்திரம் சபையை விட்டு வழி விலகக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சு நாம் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சு பரிசுத்தத்தை விட்டு விலகக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சு வேதத்தை விட்டு விலகக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அதை விட்டு வழி விலகி போயிட்டா அறிஞ்சதுனால வருகிற ஆசீர்வாதத்தையும் பேதுரு சொல்லிட்டாரு. நீ அறிஞ்சு நீ பின்மாறி போயிட்ட, வழி விலகி போயிட்ட, வழி தப்பி போயிட்ட, வழி மாறி போயிட்டேன்னா தோத்திரம் அதுக்கும் எழுதி வச்சுட்டார். ஆமாம். சின்ன புத்தகம் தான், 3 அதிகாரம் உள்ள புத்தகம் தான். நீங்கள் போய் உட்காந்துக்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் படிச்சிடலாம். போய் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள், கோர்வையாக இருக்கும். பயங்கரமான எச்சரிப்பு இந்த 3 வசனம். எப்பேற்பட்ட உதாரணத்தை சொல்கிறாரு பாருங்க. தோத்துரும். பன்னி கக்கினதை தின்னும், நாய் கக்கினதை தின்னும்பார். அதுதான் சத்தியத்தை விட்டு வந்த வழி விலகி போயிட்டான்னா அவனுடைய நிலை அதுதான்றார். கழுவப்பட்ட பன்னி எதுக்கு கழுவப்பட்டது? ஏற்கனவே சகதியாக தான் இருக்கும், அதனால நாத்தமாக தான் இருக்கும். கழுவியாச்சு, இப்போ சுத்தமாயிடுச்சு, மறுபடியும் போய் அது விழுந்துடும் அப்படின்றாரு. அப்போ நான் சத்தியத்தை விட்டு வழி விலகி போயிட்டான் நம்ம நினைக்கிறோம். சோத்துறோம். பல நேரத்தில் நம்ம பெருமையாக நினைப்போம். சத்தியத்துக்கு அதாவது என்னக்கா சபைக்கு விரோதமாக எழுப்பிட்டா, ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்பிட்டா, வசனத்துக்கு விரோதமாக எழுப்பிட்டா, ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழுப்பிட்டா வெற்றி, நம்ம வெற்றி கண்டுட்டோம், சக்ஸஸ் ஆகிட்டோம், நம்ம பெரிய தலையில் கிரீடம் சூட்டிட்டாங்க நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் சாதனையே கிடையாது. வசனம் என்ன சொல்லி தெரியுமா? முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மகா மோசம்தான் அப்படின்னு சொல்லு.
அப்போ சத்தியத்தை நம்ம எல்லாரும் கேட்குறோம். சின்ன பிள்ளைகளாக நான் சொல்கிறேன், வாலிபர்களாக நான் சொல்கிறேன், ஆண்களுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி வந்தவங்களுக்கு சொல்கிறேன், வராதவங்களுக்கு சொல்கிறேன். சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்துக்கு மாறாக எதிர்ப்பாக நீங்கள் ஒரு ரூட்டில் போவீங்கன்னா வேலையாமக்கு முன்னாடி உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நின்னது போல தான் நிற்பார். யாருடைய நிலைமை மோசமாகும்? தோத்திரம். தேவதூதன் நிலைமை மோசமாகாது. தோத்திரம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பல நம்ம நினைப்போம் சத்தியத்தை கேட்டு அசால்ட்டாக போவாங்க, சத்தியத்தை கேட்டு பின்வாங்கி போவாங்க, சத்தியத்தை கேட்டு சபை விட்டு போவாங்க, சத்தியத்தை கேட்டு இன்னொன்னாலும் செய்வாங்க, சத்தியத்தை கேட்டு பாவத்துக்கு போவாங்க, சத்தியத்தை கேட்டு உலகத்துக்கு போவாங்க, சத்தியத்தை கேட்டு மனுஷனை நம்பி போவாங்க, சத்தியத்தை கேட்டு நண்பரை நம்பி போவாங்க, சத்தியத்தை கேட்டு மற்றவங்களோடு கூட சேர்ந்துக்குவாங்க. சத்தியத்தை கேட்டால் கர்த்தரோடு மட்டும்தான் இருக்கணும். ஆமாம், நம்ம பிரித்தெடுக்கப்பட்டுட்டோம். மறுபடியும் அந்த 3 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. கழுவப்பட்டாயிடுச்சு, கக்கி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன? திருப்பி சாப்பிட்றதுக்கு இல்லை, திருப்பி விளையாடுறதுக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை பிரித்தெடுத்துட்டேன். எதனால? சத்தியத்தினால. இதாங்க பெரிய ஆசீர்வாதம். அவன் தோத்திரம். ஆனால் இதை விட்டு போயிட்டோன்னா பின்னிலமாய் தோத்திரம். அதை அவன் அறியாதிருந்தான், ஆனாலே நலமாயிருக்கும். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது நமக்குள்ளே ஒரு பயம் வருகிறது.